ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 3 ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய ஜென்ரல் இங்கிலீஷில் ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது யூனிட் 3 ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 10 கொஷின்ஸ் வரும் அப்படின்றது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்குள்ளே நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்ற இந்த டாபிக், அப்புறம் ஜம்பிள்டு சென்டென்சஸ், ஃபைண்ட் அவுட் தி ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ், மேக்கிங் queries அப்படின்ற ஒரு டாபிக், இன்ஃபரன்சஸ், பிளாங்க்ஸ் அண்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முழுக்க லெட்டர் ரைட்டிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 3 ரைட்டிங் ஸ்கில்லில் ஸ்பெசிஃபிக்காக லெட்டர் ரைட்டிங் அந்த டாபிக் தான் இதை நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். ஸோ லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்ம கொஷின் பேப்பரில் வரும். ஒன்று டைப் ஆஃப் கொஷின்ஸ், அதுன்னு சொல்லுவாங்க டைப் ஆஃப் லெட்டர். ஸோ ஒரு இது கொடுத்துருவாங்க, இது என்ன டைப் ஆஃப் லெட்டர்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுறதா இருந்தால் லெட்டர் டு ஃப்ரெண்ட்ஸு, இல்லை நம்ம ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு எழுதுறதா இருந்தால் அது அஃபிஷியல் லெட்டர். இந்த மாதிரி நம்ம யாருக்கு அட்ரஸ் பண்ணி எழுதுகிறோமோ அதை வச்சு நம்ம இந்த டைப் ஆஃப் லெட்டர் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஷின். ரெண்டாவது ஃபார்மேட். ஸோ ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஃபார்மல் லெட்டர்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றதும், இன்ஃபார்மல் லெட்டர்னா எப்படி எழுதணும் அப்படின்றதும். ஸோ இந்த ஃபார்மேட்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ சென்டர் அட்ரஸ் அதை நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் லைனை நம்ம பார்த்தாலே சென்டர் அட்ரஸ் தெரிஞ்சிடும். ஸோ சிக்னேச்சர் அப்படின்றது லெட்டரில் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த லெட்டரோட கடைசியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஃபார்மேட் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் வருதுன்னா அது ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சினாரியோஸ். ஸோ ஒரு சினாரியோ கொடுத்துருவாங்க, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு லெட்டர், ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணி ஒரு லெட்டர் எழுதுறீங்க. அவங்க வர முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படியெல்லாம் அவங்க ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ABCD அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் சினாரியோ கொஷின்ஸ் அப்படின்வாங்க. ஸோ லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேட்டர்னில் ஏதாவது ஒரு 2 பேட்டர்னில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம இந்த லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது இப்போ நம்ம 2025 சிலபஸில் தான் அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே இந்த லெட்டர் ரைட்டிங் பற்றின கொஷின்ஸ் வந்து இருக்காது. நமக்கு ஒரே ஒரு கொஷின் பேப்பர் தான் நமக்கு இப்போ மாடல் கொஷின் பேப்பராக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக 2025 நடந்த குரூப் 4 எக்ஸாமில், அதுவும் PWD கொஷின் பேப்பர் அப்படின்வாங்க, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அவங்களுக்கு மட்டும்தான் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பேப்பர் இருந்துச்சு. ஸோ அந்த பேப்பரில் தான் இப்போ அப்டேட்டடான, இப்போ சேஞ்சான நம்ம சிலபஸ்க்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த மாடல் கொஷின் பேப்பர்லேருந்து பார்க்கும்பொழுது இப்போ ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு 10 கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸோட 10 கொஷினில் 4 கொஷின் எதுலேருந்தே வந்திருக்கு அப்படின்னா லெட்டர் ரைட்டிங்லேருந்தே வந்திருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 10 கொஷின் 4 கொஷின் லெட்டர் ரைட்டிங்லேருந்தே வந்திருக்கு அப்படின்னா இந்த ரைட்டிங் ஸ்கில்லில் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது நம்ம லெட்டர் ரைட்டிங். அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே லெட்டர் ரைட்டிங் பற்றி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம லெட்டர் ரைட்டிங் பார்க்க போகிறோம். இதோட கொஷின் ஸ்பிளிட்டை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கொஷின் கண்டிப்பாக டைப் ஆஃப் லெட்டர்லேருந்து கேட்பாங்க. ஏதாவது ஒரு டைலாக் கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா இது என்ன கைண்ட் ஆஃப் லெட்டர் அப்படின்னா ஆர்டரிங் லெட்டர். இல்லை நம்ம ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு ஏதாவது வேணும் ரெக்வஸ்ட் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா அது அஃபீஷியல் லெட்டர். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி லெட்டர் ஃபார்மேட். ஸோ ஒரு ஃபார்மல் லெட்டர்னா எப்படி இருக்கும், ஒரு இன்ஃபார்மல் லெட்டர்னா எப்படி இருக்கும், நம்ம சென்டர் அட்ரஸ் எங்கே ப்ளேஸ் பண்ணணும், டேட் எங்கே போடணும், சிக்னேச்சர் எங்கே போடணும், ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம எங்கே எழுதணும், இந்த மாதிரியான டீடைல்ஸ் வச்சு கேட்குறது கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். ஸோ மீதி 2 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சினாரியோ கொஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு சினாரியோ கொடுத்துருவாங்க, இந்த லெட்டருக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, இல்லை அவங்க உங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ABCD அப்படின்ற 4 ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சினாரியோ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஷின் வந்து நமக்கு ப்ரீவியஸ்ன்னு சொல்ல முடியாது, இப்போ நடந்த 2025 குரூப் 4 பேப்பரில் கேட்டது. அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு ஜென்ரல் ஐடியா இருக்குது என்ன அப்படின்னா 4 கொஷின் இப்போ வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம இந்த குரூப் 2 எக்ஸாம்க்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 3லேருந்து 5 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெட்டர் ரைட்டிங்லேருந்து வரும். ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்க அப்படின்னா 3 to 5 கொஷின்ஸ் வந்து நம்ம லெட்டர் ரைட்டிங் ப்ரிப்பேர் பண்ணாலே தாராளமாக அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம குரூப் 4 பேப்பர் வச்சு பார்க்கும்பொழுது தெரியுது. சரி, ஓகே, இந்த லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது இப்போ தான் நம்ம டாப்பிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது நம்ம ஸ்கூல் புக் தான். நம்ம சமச்சீர் புக்கு 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கும் லெட்டர் ரைட்டிங். ஸோ ரைட்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் எல்லா யூனிட் பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க. அதில் எங்கெல்லாம் லெட்டர் ரைட்டிங் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். அது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா அது நமக்கு பத்தாது. ஏன்னா இது குரூப் 2A லெவலில் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அவுட் சைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கடைசியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஏன்னா நமக்கு இப்போ இருக்கும் அப்டேட்டட் சிலபஸ்க்கு நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்றது பெருசாக கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ நடந்த இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் வெளியே இருந்து கொஞ்சம் அந்த மாடல் கொஷின்ஸ், இந்த மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக இந்த லெட்டர் ரைட்டிங் அப்படின்ற டாப்பிக்கில் கன்ஃபார்மாக 3லேருந்து 5 மார்க்ஸ் ஸோ வந்து நம்மளால் கன்ஃபார்மாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும்.
அடுத்தது வேர் டு ஸ்டடி இன் ஸ்கூல் புக். ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கெங்கே இருந்தெல்லாம் படிக்கணும் அப்படின்றது. ஸோ என்னென்ன ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6th ஆரம்பிப்போம். 6th புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா முதல் ஃபார்மல் லெட்டர்னா என்ன, இன்ஃபார்மல் லெட்டர்னா என்ன அப்படின்னு ஒரு 2 லெட்டர் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு ஃபார்மேட் தெரிஞ்சிடும். ஸோ ஃபார்மல் லெட்டர்னா எப்படி எழுதணும், இன்ஃபார்மல் லெட்டர்னா எப்படி எழுதணும் அப்படின்ற எக்ஸாம்பிள் நம்ம 6th புக்கில் இருக்கும். அடுத்தது 8th புக்கில் வந்தோம் அப்படின்னா கிளியராக ஃபார்மேட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் அட்ரஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் டேட் இருக்கணும், அப்புறம் ரிசீவரோடைய அட்ரஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபார்மேட் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்மேட் ஆஃப் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர் எங்கே இருக்கும்னா நமக்கு 8th புக்கில் இருக்கும். அடுத்தது 10th புக்கில் வந்தோம் அப்படின்னா லெட்டர் ஆஃப் ஆர்டரிங், ஆர்டர் பண்ணுற லெட்டரோட ஃபார்மேட் எப்படி இருக்கும், கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டோம் அது சரியில்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னா அந்த லெட்டரை என்ன ஃபார்மேட் எழுதணும். அப்புறம் எடிட்டர், நியூஸ் பேப்பருக்கு நம்ம இடத்துல இருக்கிற பிரச்சனையை நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்படி லெட்டர் எழுதணும். அப்புறம் என்கொயரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுமோ இல்லை ஒரு கோர்ஸ் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுமோ. ஸோ இந்த மாதிரியான என்கொயரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான லெட்டர் எப்படி எழுதணும்ன்றது நமக்கு 10th புக்கில் இருக்கும். 11th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் லெட்டர் அப்படின்றது இருக்கும். ஜாப் அப்ளிகேஷன், இப்போ நம்ம ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்யூமே அப்படின்னு ஒன்று வைப்போம். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கவர் லெட்டர், நான் யார், நான் எதுக்காக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத மேலே ஒரு கவர் லெட்டராக வைப்போம். அதுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் லெட்டர் அப்படின்ற ஜாப் லெட்டர். இது நமக்கு 11th புக்கில் இருக்குது. ஸோ 12th புக்கில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங்கை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபார்மல் லெட்டர்னா என்ன, இன்ஃபார்மல் லெட்டர்னா என்ன அப்படின்றதும். ஸோ நமக்கு வந்து நிறைய டாஸ்க், அதாவது நிறைய எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் நம்ம ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், எதெல்லாம் இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லா சப்ஜெக்ட்ஸும், அதாவது இந்த எல்லா ஸ்டாண்டர்டும் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கும். நம்ம லெட்டர் ரைட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக் கவர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம 12th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெட்டர் ரைட்டிங் இஸ் அன் ஆர்ட் தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபர்காட்டன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெட்டர் எழுதுறது அப்படின்றது இப்போ சுத்தமாக இல்லை அப்படின்றது. ஏன் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஃபோன் பண்ணி பேசிடுறோம், இல்லை அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் அந்த மாதிரியான சோஷியல் மீடியா மூலயமா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். லெட்டர் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவே இருக்குது. எக்ஸப்ட் வென் ஃபார்மல் சுச்சுவேஷன் டிமாண்ட் ஒன் வி ரிலை மோர் ஆன் தி எலக்ட்ரானிக் மீடியா, டெலிஃபோன் அண்ட் சேட்டிங். ஸோ ஃபார்மல் லெட்டர், இப்போ நம்ம ஏதாவது பேங்க்கில் போயிட்டு ஏதாவது தேவை அப்படின்னா லெட்டர் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஆஃபீஸில் நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம லெட்டர் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மல் நமக்கு தேவைன்னா மட்டும்தான் இப்போ லெட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். நம்ம படிக்கிற விஷயத்தில் ஓகேவா, நம்ம வந்து ஏன்னா அகடமிக்கில் படிச்சுட்டு இருக்கோம். இந்த முறையில் பார்க்கும்பொழுது லெட்டர் ரைட்டிங்கை 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. முதல் ஃபார்மல் லெட்டர்லாம் என்னென்ன லெட்டர் வரும் அப்படின்னா லெட்டர் ஆஃப் இன்கொயரி. இன்கொயரி அப்படின்னா ஒரு பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த லெட்டருக்கு பேர் இன்கொயரின்னு வாங்க. லெட்டர் ஆஃப் பிளேசிங் ஆர்டர், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இன்னொருத்தவங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு லெட்டர் அப்படின்றத அனுப்பணும். லெட்டர் ஆஃப் கேன்சலிங் ஆர்டர், ஒருவேளை நீங்கள் முன்னாடியே ஒருத்தவங்க கிட்ட ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணிட்டீங்க, பட் இப்போ வந்து உங்களால் திரும்பி அந்த பொருள் இப்போ நீங்கள் வேணாம்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா பிளேஸ் பண்ண ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு பேர் லெட்டர் ஆஃப் கேன்சலிங் ஆர்டர் அப்படின்றது. கம்ப்ளைண்ட் ஆர் ரிமைண்டர் லேட்டர் ஆன் லேட் டெலிவரி. ஸோ ஒரு விஷயம், ஒரு பொருள் வேணும், நீங்கள் லெட்டர் எழுதிட்டீங்க, அவங்க அந்த பொருளையும் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் பிரித்து பார்க்கும்பொழுது இல்லை யூஸ் பண்ணும்பொழுது அந்த பொருள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி கம்ப்ளைண்ட்டுக்காக எழுதுறது கம்ப்ளைனிங் லெட்டர். இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து காசு கொடுத்துருப்போம், அவங்க பொருள் இந்த டேட்டில் டெலிவர் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை அந்த டைமுக்குள்ளே டெலிவர் பண்ணலைன்னா ஏன் இந்த டெலிவரி லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த டெலிவரி லேட்கான லெட்டரும் நம்ம வந்து எழுதுவோம். இது எல்லாமே ஃபார்மல் லெட்டர்ஸ் கீழே வரும். இதுதான் லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னா நம்ம உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுவோம். லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட், இது வந்து சிவிக் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து நம்மளோட ஒரு ரோடு சரியில்லை, அது ஒரு மெயின் ரோடாக இருக்கும், அங்கே மிகப்பெரிய பள்ளம் இருக்கும். ஸோ இதை வந்து யாருமே சரி பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ அந்த ரெஸ்பெக்டட் கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு ஒரு லெட்டர் எழுதுறதோ இல்லைனா இங்கே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம நியூஸ் பேப்பருக்கு தெரிவிக்கிறதோ லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்றது. இது வந்து சிவிக் கம்யூனிட்டிக்கு சொல்கிறது. ஸோ லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் 2 இருக்குது. ப்ராடக்ட் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை தயாரித்து அந்த ஓனருக்கு லெட்டர் எழுதுறது. இல்லை லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்றது சிவிக் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இருக்கும் சோஷியல் ப்ராப்ளம், ஸோ பப்ளிக்காக இருக்கும் பிரச்சனையை ஒன்று அந்த அதிகாரிக்கு எழுதுறது, இல்லை அப்படின்னா நம்ம நியூஸ் பேப்பருக்கு எழுதுறது. அந்த அதிகாரிக்கு எழுதுறது லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட். இதுவே நம்ம நியூஸ் பேப்பருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிவித்தோம் அப்படின்னா அது லெட்டர் ஆஃப் எடிட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி 2 கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் இருக்குது. அடுத்தது லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட் அப்படின்றது. இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது, ஸோ நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் போயிட்டு வாங்கணும் அப்படின்னா அங்கே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி தனக்கான விஷயத்தை செஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட் அப்படின்றது. ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்றது, ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்யூமே அப்படின்றது ஒன்று வைப்பீங்க. அந்த ரெஸ்யூமேக்கு மேலே ஒரு கவர் லெட்டர் அப்படின்றது ஒன்று வைக்கப்படும். நான் யார், நான் ஏன் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ இதுக்காக வைக்கிற அந்த கவர் லெட்டருக்கு பேர் தான் ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னா ஃபார்மல் லெட்டர் கேட்டகரிக்குள்ளே வரும்.
அடுத்தது நம்மளோட 12th புக்லேயே இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க, பர்சனல் லெட்டர். ஸோ பர்சனலாக ஒருத்தவங்களுக்கு எழுதுறது, ஒரு ஃபேமிலிக்கு, இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எழுதுறது பர்சனல் லெட்டர். இல்லைனா சில நேரம் சோஷியல் லெட்டர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இன்விடேஷன், கங்க்ராச்சுலேஷன், லெட்டர் ஆஃப் கண்டோலசன்ஸ் அப்படின்றது எல்லாமே. ஸோ கண்டோலசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ யாராவது இல்லை அவங்க வீட்டில் யாராவது இறந்துட்டாலோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பொருள் நஷ்டம் ஏற்பட்டாலோ தன்னோட இரங்கல் தெரிவிக்கிறது தான் கண்டோலசன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி எழுதுகிற லெட்டர்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுறது பர்சனல் லெட்டர். அதுவே நம்ம யாரையாவது இன்வைட் பண்ணி, இல்லை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணி எழுதுறது, இது எல்லாமே சோஷியல் லெட்டர்வாங்க. அது எல்லாமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னா இன்ஃபார்மல் லெட்டர் கீழே வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு கேட்டகரி இருக்குது, அதுக்கு பேர் லெட்டர் டு தி எடிட்டர் அப்படின்வாங்க. இந்த லெட்டர் டு தி எடிட்டர் என்ன கேட்டகரியில் வரும்னா ஃபார்மல் லெட்டரில் தான் வரும். பட் இதை நம்ம புக்கில் மென்ஷன் பண்ணலை, பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, லெட்டர் டு தி எடிட்டர். ஸோ லெட்டர் டு தி எடிட்டர் அப்படின்றது ஃபார்மல் லெட்டர் தான். எடிட்டர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா நியூஸ் பேப்பர், அதாவது நியூஸ் பேப்பர்லாம் பெரிய ஆர்கனைசேஷன் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நம்ம ஒரு நியூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை எப்படி வந்து பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பேப்பரில் அது ஒரு நியூஸாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவங்கள தான் நம்ம எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எடிட்டருக்கு நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் லெட்டர் டு எடிட்டர். ஸோ லெட்டர் டு எடிட்டரும் நமக்கு ஃபார்மல் லெட்டர் தான். ஸோ ஒரு நம்ம சிவிக் கான்ஷியஸ் சிட்டிசனாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு நாட்டுடைய நல்ல குடிமகனாக இருக்கோன்னா, ஒன்று நம்ம ஏரியாவில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். இது வரைக்கும் அந்த பிரச்சனை யாருமே கண்டுக்கல அப்படின்னா அதை நம்ம நியூஸ் பேப்பருக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த துறையோட அதிகாரியோ இல்லை அது யார் சரி செய்யணுமோ அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்படின்றதுக்காக நியூஸ் பேப்பருக்கு இந்த பிரச்சனையை பற்றி அட்ரஸ் பண்ணி லெட்டர் எழுதுறது தான் லெட்டர் டு தி எடிட்டர் அப்படின்றது. இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது லெட்டர் டு எடிட்டர் அப்படின்றது ஃபார்மல் லெட்டர் தான். யூஸ்ஃபுல் டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு புக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ நம்ம எல்லாத்தையும் தான் படிச்சுக்கணும். ஏன்னா கொஷின் எங்கேருந்து வேணாலும் வரும். ஸோ புக்கை நம்ம நூக் அண்ட் கார்னர் ஃபஸ்ட்டு படிச்சிடணும். ஸோ யூஸ்ஃபுல் டிப்ஸ் அப்படின்றாங்க, பிஃபோர் ரைட்டிங் அ லெட்டர். லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயம் பண்ணணும். திங்க் பிஃபோர் யூ ரைட். ஸோ நீங்கள் லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் நிஜமாலே எழுதணுமா, அப்படி எழுதணும் அப்படின்னா அதிலோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிளான் யுவர் லெட்டர். ஸோ ஒரு லெட்டரில் எழுதுறீங்க அப்படின்னா அந்த லெட்டரை நீங்கள் பிளான் பண்ணணும். அதாவது நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் லெட்டரில் எழுதலாம், ஆனால் முக்கியமாக எந்த விஷயத்தை தெரிவிக்கணுமோ அதுக்கான லிஸ்ட் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி தான் லெட்டர் அப்படின்றத எழுதணும். இப்போ ரைட்டிங் தி லெட்டர், இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கோ, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஜாப் அப்ளிகேஷனோ, கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கோ, இல்லை எடிட்டருக்கோ, இல்லை என்கொயரி லெட்டரோ, சேல்ஸ் லெட்டரோ, பிஸ்னஸ் லெட்டர், கம்ப்ளைண்ட் லெட்டர். ஸோ இந்த மாதிரி ஃபார்மல் லெட்டர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேக் தி ஃபஸ்ட் டிராஃப்ட், அதாவது நீங்கள் இப்போ ரஃபாக ஒரு இடத்துல எழுதியிருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் திரும்பி திரும்பி படித்து பார்க்கலாம், இல்லை வேறு யார்கிட்டையாவது கொடுத்து அதை எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாமே கரெக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் ஃபைனல் டிராஃப்ட் அப்படின்வாங்க. ஸோ லெட்டர் இப்போ கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகிருக்கு, அந்த ஃபைனல் டிராஃப்டை தான் நாம் அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். ஸோ தி ஃபார்மேட் ஆஃப் தி லெட்டர்ஸ். ஸோ வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது இல்லையா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் ரைட்டருடைய அட்ரஸும் டேட்டும் தான் முதல் எழுதணும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். நான் வந்து ஃப்ரம், ஓகேவா. ஸோ வந்து ரைட்டர் அட்ரஸ் அப்படின்னா ஃப்ரம் யார் மூலயமா எழுதப்படுது, ஸோ அவங்களோட பேர், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீட்டிங் ஆர் சல்யூட்டேஷன். ஸோ நம்ம யாருக்கு அந்த லெட்டர் எழுதுகிறோமோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட க்ரீட்டிங்ஸ் ஆர் சல்யூட்டேஷன் வந்து சொல்லணும். ஏன்னா லெட்டர் அப்படின்னு போகும்பொழுது நம்ம அவங்களுக்கு வந்து ஃபார்மலான முறையில் தான், ஸோ இந்த க்ரீட்டிங் சொல்லிட்டு தான் நம்ம என்ன சொல்லணுமோ அதை வந்து ஆரம்பிக்கணும். ஸோ அது இன்ஃபார்மல் லெட்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எழுதுகிறோன்னா டியர், மை டியர்லாம் எழுதலாம். இதுவே ஃபார்மல் லெட்டராக இருக்குது அப்படின்னா நம்ம சார், மேடம் அப்படின்னு அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஸோ பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் ஆர் கம்யூனிகேஷன், நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த லெட்டரை எழுதணுமோ அதை வந்து கண்டிப்பாக அங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது அடுத்து இருக்கணும். ஸோ நம்ம கண்டென்ட் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா யுவர் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர் சின்சியர்லி, யுவர் ஒபீடியன்ட்லி, யுவர்ஸ் ட்ரூலி அப்படின்றது எல்லாமே ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இதுவே இன்ஃபார்மல் லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா யுவர்ஸ் லவ்விங்லி, யுவர் ஃபெய்த்ஃபுல்லி. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோட நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, இந்த யுவர்ஸ் அப்படின்ற வார்த்தையை பார்த்துட்டாலே லெட்டர் எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்படின்றது வந்து நம்ம வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது நம்ம, ஏன்னா இது அஃபிஷியல் லெட்டர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணி கவர் மேலேயும் நம்ம வந்து என்னெல்லாம் வந்து தெரிவிக்கணுமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து எழுதணும். ஸோ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்வலப். ஸோ வந்து நம்ம இது உள்ளே எழுதுகிற லெட்டர் சொல்லிட்டாங்க, இதை தாண்டி கவரில் என்ன எழுதணும் அப்படின்றது தான் சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. ஸோ ஒரு லெட்டர் அது ஃபார்மலாக இருந்தாலும் இன்ஃபார்மலாக இருந்தாலும் ஒரு லெட்டரில் கண்டிப்பாக ரைட்டரோட அட்ரஸ், டேட் இருக்கணும், சல்யூட்டேஷன் இருக்கணும், லெட்டரில் கண்டென்ட் இருக்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும், அதே மாதிரி சிக்னேச்சர் இருக்கணும், யாருக்கு அந்த லெட்டர் போய் சேரணும் அப்படின்ற அந்த ரிசீவருடைய நேம், அட்ரஸ், இது எல்லாமே இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு லெட்டருக்கான ஜென்ரல் ஃபார்மேட்.
இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபார்மல் லெட்டர் நம்ம இது வரைக்கும் 12th புக்கில் என்னென்ன ஃபார்மல் லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களா அப்படின்றத பார்த்துட்டோம். இதை தாண்டியும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபார்மல் லெட்டர்ஸ்னால் என்ன, ஸோ ஜென்ரலாக இப்போ புழக்கத்தில் இருக்க ஃபார்மல் லெட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒன்று அஃபிஷியல் லெட்டர் அப்படின்வாங்க. அஃபிஷியல் லெட்டர்னால் ஒன்று கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கோ இல்லை அத்தாரிட்டிஸ் ஒரு உயர் அதிகாரிக்கோ, ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்கூலில் வேலை செய்கிறீங்கன்னா பிரின்ஸ்பலாக இருக்கலாம், ஹெட் மாஸ்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கனாலும் நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்கன்னா ஹெட் மாஸ்டராக இருக்கலாம், பிரின்ஸ்பலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் காலேஜில் இருக்கீங்கன்னா அது டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி இல்லை வேறு ஸ்கூலோட இல்லை வேறு யாரோடைய அங்கே இருக்க ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இந்த மாதிரி அத்தாரிட்டிஸ் இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அஃபிஷியல் லெட்டர் அப்படின்வாங்க. அடுத்தது சேல்ஸ் லெட்டர் அப்படின்றது, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட யாரெல்லாம் வாங்குவாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்கறது, இதுக்கு பேர் சேல்ஸ் லெட்டர் அப்படின்வாங்க. இன்ட்ரடியூசிங் அ நியூ ப்ராடக்ட் ஆர் அப்டேட், இல்லை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கும் பொருளில் ஏதாவது ஒரு புதுவிதமான மாற்றம் பண்ணால் அதை எல்லாருக்கும் தெரிவித்தா தானே அவங்க வாங்குவாங்க, அப்படி நீங்கள் தெரிவிக்கிறதுக்காக சொல்கிறதா இந்த சேல்ஸ் லெட்டர் அப்படின்றது. அடுத்தது லெட்டர் டு எடிட்டர். ஸோ சோஷியல் இஷ்யூஸ், ஸோ பிரச்சனைகளை வந்து நியூஸ் பேப்பருக்கு சொல்கிறது தான் லெட்டர் டு எடிட்டர் அப்படின்றது. ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர், ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ வேலை நிமித்தமாக எழுதுறது தான் ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர். கம்ப்ளைண்ட் லெட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ யார்கிட்ட இருந்தோ வாங்கியிருக்கீங்க, அது சரியாக இல்லை அப்படின்ற பொழுது ஒன்று வாரண்ட்டி ஆர் கேரண்டி கிளைம் பண்ணலாம், இல்லை எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுங்க இல்லைன்றதோ, இல்லை ஏன் இதை இப்படி ஆச்சு அப்படின்றது ரீசன் கேட்டு எழுதுறது தான் இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் அப்படின்றது. அடுத்தது இன்கொயரி லெட்டர் அப்படின்னா ப்ராடக்டோடைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறது. ஒருவேளை ஒரு மார்க்கெட்டில் ஒரு புது ப்ராடக்ட் வந்திருக்கலாம், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் இப்போ வாங்கணும் அப்படின்னு தோணியிருக்கு, அப்போனா அந்த கம்பெனிக்கு இந்த ப்ராடக்டோட டீட்டெயிலை கேட்டு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இன்கொயரி லெட்டர். இதுவே என்கொயரி லெட்டர் அப்படின்னு இருக்குது. ஒன்று இன்கொயரி அப்படின்றது ப்ராடக்டோட டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறது. இன்கொயரி அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு கோர்ஸ் படிக்க போகிறீங்க, ஒரு காலேஜில் போய் சேர போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சேர போகிற கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், எத்தனை பேர் இதனால் ஜாப் வாங்கியிருக்காங்க, ஸோ இதோட ஸ்கோப் என்ன, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான லெட்டர் வந்து நீங்கள் அந்த காலேஜுக்கு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்கொயரி லெட்டர் அப்படின்வாங்க. இல்லை இப்போ வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து தேவை, ஒரு வேளை உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஏதோ மிஸ் ஆகிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு, எனக்கு இந்த டாக்குமெண்டேஷன் வேணும் அப்படின்றதெல்லாம் கேட்கும்பொழுது நீங்கள் அவங்களுக்கு எழுதுறது பார்த்தீங்க அப்படின்னா இன்கொயரி, அதாவது என்கொயரி லெட்டர் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் லெட்டர் அப்படின்றது ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் ஹெல்ப், ஸோ அது வந்து ரெக்வஸ்ட் லெட்டர் அப்படின்வாங்க. இதெல்லாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க்கில் வந்து நீங்கள் ஏதாவது செக் புக் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏடிஎம் கார்டு ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்டேஷன் லெட்டர் அப்படின்னு, ஸோ பெர்மிஷன் இன்ஃபர்மேஷன் ஆர் ஹெல்ப் கேட்கும்பொழுது எழுதப்படுறது ரெக்வஸ்ட் லெட்டர். ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படின்றது வென் லீவிங் அ ஜாப் ஃபார்மலி, ஸோ நீங்கள் ஒரு வேலையை வந்து கரெக்டான முறைப்படி செய்யும் பொழுது, ஸோ வந்து அந்த வேலையை விடும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ரெசிக்னேஷன் கொடுக்கும்பொழுது இந்த ரெசிக்னேஷன் லெட்டரையும் கூட அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த 9 டைப்ஸ் ஆஃப் லெட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த ஃபார்மல் லெட்டர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். புக்கை தாண்டி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில ஃபார்மல் லெட்டர்ஸ் இதெல்லாம் தான். இப்போ ஃபார்மல் லெட்டர்ஸோட டைப் புக்லேருந்து கொஞ்சம் நம்ம வெளியே என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி தான் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னா லெட்டர் டு தி ஃப்ரெண்ட். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்சனல் திங் பற்றி நம்ம சொல்லி எழுதலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுகிற லெட்டரும் நம்ம இன்ஃபார்மல் லெட்டர். லெட்டர் டு ரிலேட்டிவ்ஸ், ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எழுதுறது, ரிலேட்டிவ்ஸ்க்கு எழுதினாலும் அது இன்ஃபார்மல் லெட்டர். லெட்டர் ஆஃப் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யாராவது எதாவது வின் பண்ணியிருப்பாங்க, இல்லை யாராவது எதாவது புதுசாக வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நம்மளோட சந்தோஷம் ஹாப்பினஸை தெரிவிக்கிறதுக்காக எழுதுறது கங்க்ராச்சுலேஷன் லெட்டர். லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் அப்படின்றது ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ இல்லை சும்மாவாவது வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக இன்வைட் பண்ணுறதுக்காக எழுதுறது இன்விடேஷன் லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் அப்படின்றது. லெட்டர்ஸ் ஆஃப் வந்து கண்டோலசன்ஸ் அப்படின்றது, ஒரு வேளை அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு மெம்பர் வந்து தவறிட்டாங்களோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் சேதம் இருந்துச்சோ அப்போ தன்னுடைய இரங்கலை தெரிவிக்கிறதுக்காக எழுதுறது லெட்டர் ஆஃப் கண்டோலசன்ஸ்ன்றது. லெட்டர் டு எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட், தேங்க்ஸ் கிவிங் அப்படின்றது. ஸோ எக்ஸ்பிரஸிங் கிராட்டிடியூட் அப்படின்னா நமக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சுருப்பாங்க, ஸோ அவங்க செஞ்ச உதவினால நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமோ இல்லை அவங்க உதவி நமக்கு வந்து அந்த டைமில் ரொம்ப தேவைப்படுற ஒரு உதவியாக இருந்திருக்கும், அப்போ அவங்க அதை செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக திரும்பி லெட்டர் எழுதுறது அப்படின்றது தான் லெட்டர் டு எக்ஸ்பிரஸிங் கிராட்டிடியூட் அப்படின்றது. ஸோ இந்த 6 வகையும் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்குள்ளே வந்துடும். இப்போ நம்மளோட 12th புக் பேக்கில் கொடுத்துருக்கும் ஒரு சில கொஷின். ஸோ இந்த கொஷின் எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ டாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ சில லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ்லேருந்து முதல்ல இது என்ன டைப் ஆஃப் லெட்டர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ லெட்டர் டைப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து இது ஃபார்மலா இன்ஃபார்மலா அப்படின்னு லெட்டர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ பாருங்கள், யூ ஹேட் பீன் டு யர் கிராண்ட்மாஸ் ஹவுஸ் டியூரிங் தி சம்மர் ஹாலிடேஸ், யூ என்ஜாய்ட் யுவர் ஸ்டே இன் ஹர் கம்பெனி, ரைட் அ லெட்டர் டு யர் கிராண்ட்மா ஸ்டேட்டிங் ஹவு மச் யூ மிஸ் ஹர் ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு யர் ஹோம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு கிராண்ட்மா அதாவது பாட்டி வீட்டுக்கு போயிருக்கீங்க,
போயிருக்கீங்க, அங்கே உங்களுக்கு டைம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் திரும்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்க கிராண்ட்மா பாட்டி எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு ஒரு லெட்டர் எழுதணும். ஸோ லெட்டர் டு கிராண்ட்மா அப்படின்றது லெட்டர் டு ரிலேட்டிவ். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா அது பர்சனல் லெட்டர் எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னா இன்ஃபார்மல் லெட்டர் கீழே வரும். ஸோ அடுத்தது பி கொஷின் பாருங்கள். யூ ஆர் தி ஹெட் ஆஃப் தி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இன் அ ரெனோவர்ட் இன்ஸ்டியூஷன். நீங்கள் ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு ஃபேமஸான காலேஜில் இல்லை யூனிவர்சிட்டியில் ஹெட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களே ஒரு அத்தாரிட்டி, நீங்களே ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கீங்கன்றது அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. என்ன அப்படின்னா யூ ஆர் இன்வைட்டட் டு ப்ரிசைட் ஓவர் தி இனாக்ரேஷன் ஆஃப் தி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிளப் இன் யுவர் அல்மா மேட்டர். ஸோ அல்மா மேட்டர்னால் நீங்கள் படித்த காலேஜ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்த ஒரு காலேஜில் அவங்க ஒரு இங்கிலீஷ் கிளப் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதோட அந்த ஓப்பனிங் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு உங்களை வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன தான் லெட்டர் ஆஃப் இன்விடேஷனாகவே இருந்தாலும் இது அட்ரஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அத்தாரிட்டிக்கு இந்த லெட்டரை அட்ரஸ் பண்ணுறதுனால இது லெட்டர் டு அத்தாரிட்டி அப்படின்றது. ஸோ லெட்டர் டு அத்தாரிட்டி, கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆர் அத்தாரிட்டிக்கு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா அது என்ன லெட்டர் அப்படின்னா அஃபிஷியல் லெட்டர். அப்படி அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னா அது ஒரு ஃபார்மல் லெட்டர். ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போகிறதும் போகாமல் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு திருப்பி நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த லெட்டர் என்ன அப்படின்னா ஒரு ஃபார்மல் லெட்டர் தான். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கீங்க, உங்களை பர்சனலாக அவங்க இன்வைட் பண்ணலை, ப்ரொஃபஷ்னலாக அவங்க உங்களை இன்வைட் பண்ணுறாங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறதுனால ஸோ அந்த அத்தாரிட்டிக்காக அந்த லெட்டர் எழுதுறதுனால இது ஒரு ஃபார்மல் லெட்டர். ஸோ ஆப்ஷன் சி கொஷின் பாருங்கள். ரைட் அ லெட்டர் டு தி ஹெட் மாஸ்டர் ஆஃப் யுவர் ஸ்கூல் ரெக்வஸ்டிங் ஹிம் டு ஹெல்ப் யூ அப்டைன் அ டூப்ளிகேட் மார்க் ஷீட் ஆஃப் கிளாஸ் 12 விச் யூ லாஸ்ட் வைல் ட்ராவலிங். இப்போ நீங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். ஸோ ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அப்படின்றவர் அந்த ஸ்கூலுக்கே ஒரு அத்தாரிட்டி, ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிற ஒருத்தவங்க. ஸோ நீங்கள் ஒரு அத்தாரிட்டிக்கு லெட்டர் எழுதும்போது அது என்ன லெட்டர்? அது ஒரு அஃபிஷியல் லெட்டர். இப்போ உங்கள் மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்டை நீங்கள் தொலைச்சிட்டிங்க. ஸோ அதுக்கான டூப்ளிகேட் கேட்டு நீங்கள் லெட்டர் எழுதுறீங்கன்னா ஹெட் மாஸ்டருக்கு லெட்டர் எப்போவுமே ஃபார்மலாக தான் எழுதணும். ஏன்னா அஃபிஷியல் லெட்டராக தான் எழுதணும். இப்போ அஃபிஷியல் லெட்டராக எழுதுகிறோம் அப்படின்னா அது ஒரு ஃபார்மல் லெட்டர். அடுத்தது டி, ரைட் அ லெட்டர் டு AZ கம்பெனி ரெக்வஸ்டிங் தெம் டு ரீப்ளேஸ் தி டிஃபெக்டிவ் ஜூஸர் தட் யூ பாட் ரீசென்ட்லி. நீங்கள் ஒரு கம்பெனி கிட்ட இருந்து ஒரு ஜூஸர் வாங்கியிருக்கீங்க, அந்த ஜூஸரில் ஒரு பிரச்சனை, டிஃபெக்டிவ் ஜூஸர். அதனால நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க. அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணி அந்த லெட்டரில் இருக்குது அப்படின்னா இன்க்ளூட் தி ஃபாலோயிங் டீட்டெயில், தி ப்ராப்ளம் என்ன பிரச்சனை, தி டேட் ஆஃப் பர்ச்சேஸ், ஸோ ரெசிப்ட் நம்பர், மாடல் அண்ட் வாரண்டி, இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஒரு லெட்டர் எழுதுறீங்க. அப்படின்னா இது என்ன லெட்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு டிஃபெக்டிவ் ஜூஸருக்காக ஒரு லெட்டர் எழுதி இது லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட். ஸோ ஒரு பொருளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ இது கம்ப்ளைண்ட் லெட்டர். கம்ப்ளைண்ட் லெட்டர்னா என்ன லெட்டர்? இது ஒரு ஃபார்மல் லெட்டர். அடுத்தது யூ விஷ் டு பிகம் எ பைலட். ரைட் அ லெட்டர் டு தி காலேஜ் என்கொயரிங் அபவுட் தி டீடைல். ஸோ நீங்கள் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க. அந்த ஒரு பைலட் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு காலேஜில் நீங்கள் ஒரு என்கொயரி லெட்டர் எழுதுறீங்க. என்னென்ன பைலட் கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் கோர்ஸு, ஃபீஸ் எவ்வளவு, ஸ்காலர்ஷிப் இருக்கா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா, பிளேஸ்மெண்ட் டீடைல், இதெல்லாம் கேட்டு ஒரு என்கொயரி பண்ணி நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுறீங்க. ஸோ இதனால் இதுக்கு பேர் என்கொயரி லெட்டர் அப்படின்வாங்க. ஸோ என்கொயரி லெட்டர் எது கீழே வரும்? ஃபார்மல் லெட்டர் கீழே வரும். ஸோ அடுத்தது ரைட் அ லெட்டர் டு தி மேனேஜர் ஆஃப் வேவ்ஸ் ஃபர்னிச்சர் கம்பெனி ஆர்டரிங் ஃபர்னிச்சர். ஸோ ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இது என்ன லெட்டர்? லெட்டர் ஆஃப் ஆர்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அதுக்காக ஒரு லெட்டர் எழுதுறது லெட்டர் ஆஃப் ஆர்டரிங். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்காக நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறதுக்காக வேவ்ஸ் அப்படின்ற ஃபர்னிச்சர் கம்பெனிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கீங்க. ஸோ லெட்டர் ஆஃப் ஆர்டரிங் அப்படின்றது நமக்கு ஃபார்மல் லெட்டர். இப்போ அடுத்த கொஷின் ஜி, ரைட் அன் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் பர்சனல் செக்ரட்டரி டு தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தி கம்பெனி இன்க்ளூடிங் தி ஃபாலோயிங் டீடைல், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், வேரியஸ் அதர் குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்ட் ஃபார் தி போஸ்ட். ஸோ இது ஒரு போஸ்ட்டுக்கு போகிறது, அதாவது ஒரு வேலைக்கான ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்னா இது என்னது? ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர். ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர் எல்லாமே ஒரு ஃபார்மல் லெட்டரில் வரும். அடுத்த கொஷின் பாருங்கள். ரைட் அ லெட்டர் டு தி எடிட்டர் ஆஃப் தி நியூஸ் பேப்பர் அபவுட் தி நியூசன்ஸ் கிரியேட்டட் பை தி ரோட் சைட் வெண்டர் பிளாக்கிங் தி பேவ்மெண்ட் அண்ட் ஆக்குபையிங் தி பார்க்கிங் ஜோன். ஸோ இப்போ லெட்டர் டு எடிட்டர் அப்படின்னா நம்ம நியூஸ் பேப்பரோட எடிட்டருக்கு லெட்டர் எழுத போகிறோம். லெட்டர் டு எடிட்டர் அப்படின்னாலே அது என்ன லெட்டர்? நான் திரும்ப சொன்னேன் ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன பிரச்சனைக்காக நம்ம லெட்டர் டு எடிட்டரை எழுதுகிறோம் அப்படின்னா ரோட் சைட் வெண்டர், அந்த தெருவோரம் கடை போடுறவங்களாம் அந்த நடப்பாதையில் நிறைய கடை போட்டு ஸோ பார்க்கிங்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு எடிட்டருக்கு லெட்டர் எழுதுறது. ஸோ லெட்டர் டு எடிட்டர் அப்படின்னாலே அது ஃபார்மல் லெட்டர் தான். ரைட் அ லெட்டர் டு அ ரிலேட்டிவ் ஆர் அ ஃப்ரெண்ட் ஹூ இஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜாண்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துட்டாங்க லெட்டர் டு ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்ட் அப்படின்றது. லெட்டர் டு ரிலேட்டிவ் அப்படின்னாலே அது
இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ இதெல்லாமே நமக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்கும் சில டாஸ்க். ஒரு லெட்டரை படிக்கணும், அந்த லெட்டர் முதல் யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும், அந்த அட்ரஸ் பண்ணுறதை பொறுத்து அது ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதுதான் டைப்ஸ் ஆஃப் லெட்டரில் கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம புக் பேக்கில் கொடுத்துருக்கோம், எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதாவது நம்ம நிஜமான கொஷின் பேப்பரில், நம்ம குரூப் 4 கொஷின் பேப்பரில் நிஜமாக கேட்ட ஒரு கொஷின் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் நான் படித்தது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது அந்த ஒரு கொஷினை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது குரூப் 4 2025 கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின் தான். ஸோ அது வந்து 25th கொஷினாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு கொஷின் பேப்பரில் மாறும். ஸோ கொஷின் என்ன அப்படின்றதும் ஆன்சர் என்னன்றதை நீங்களே தாராளமாக கெஸ் பண்ணலாம், இவ்வளோ தூரம் நீங்கள் கிளாஸ் ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்கன்னா. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் டைப் ஆஃப் லெட்டர் இஸ் யூஸ்டு டு ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஒரு பொருளை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன லெட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ இன்கொயரி லெட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி சேல்ஸ் லெட்டர், ஆப்ஷன் சி பர்சனல் லெட்டர், ஆப்ஷன் டி வந்து ரெசிக்னேஷன் லெட்டர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை பற்றின நம்ம டீட்டெயில் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் இன்கொயரி லெட்டர் அப்படின்றது படிச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றத ரைட்டான ஆப்ஷன். ஏன்னா சேல்ஸ் லெட்டர் அப்படின்றது என்னது, ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக எழுதுறது சேல்ஸ் லெட்டர். பர்சனல் லெட்டர்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக எழுதுறது. ரெசிக்னேஷன் லெட்டர்னா நம்ம அந்த வேலையிலேருந்து நிற்க போகிறோம் அப்படின்றத தெரிவிக்கிறது. ஸோ ஒரு ப்ராடக்டோடைய ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன லெட்டர் அப்படின்னா இன்கொயரி லெட்டர். ஸோ இது நம்ம கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட கொஷின். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ என்ன லெட்டர், அதாவது என்ன பர்பஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான லெட்டர் என்ன அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்லேருந்து கேட்க போகிற கொஷின்ஸ். ஸோ அப்படின்னா இந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைப் ஆஃப் லெட்டர் நமக்கு கொடுத்து அது என்ன லெட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் கிளாஸ் ஒழுங்காக கவனிச்சிருந்தாலே இந்த மாதிரி கேட்க போகிற ஒரு கொஷினுக்கு கன்ஃபார்மாக உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஷினோட நம்ம பார்த்திங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கு ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். 12th புக்கில் நம்ம எல்லாமே பார்த்தது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் லெட்டர். நம்ம முன்னாடியே வந்து வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த லெட்டர் ரைட்டிங்கில் 3 ஃபார்மேட் கொஷின் கேட்பாங்க அப்படின்றது. ஒன்று டைப்ஸ் ஆஃப் லெட்டர் வச்சு கொஷின் கேட்பாங்க அப்படின்றது. ஸோ அதை தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கு ஃபுல்லாகவே பார்த்து முடித்தோம். அந்த டைப் ஆஃப் லெட்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது என்னென்னா ஃபார்மேட் ஆஃப் லெட்டர் வச்சு கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்ம எங்கேருந்து படிக்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் புக்லேருந்து தான் ஃபார்மேட் ஆஃப் லெட்டர் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஃபார்மல் அப்படின்ற லெட்டருடைய ஃபார்மேட். ஸோ ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதணும், ஸோ ஒரு அஃபிஷியலுக்கு எழுதணும், ஒரு என்கொயரி லெட்டர் எழுதணும், சேல்ஸ் லெட்டர், ஸோ பிஸ்னஸ் லெட்டர், இந்த ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர் எல்லாமே இது கீழே வரும், ஃபார்மல் லெட்டர் கீழே வரும். அதுக்கான ஒரு ஃபார்மேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் ஆரம்பிக்கும் பொழுது என்னத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா சென்டருடைய அட்ரஸ். ஸோ யார் எழுதுறாங்க, இப்போ நாம் தான் ஒரு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா நாம் தான் சென்டர். ஸோ நம்மளுடைய அட்ரஸை ஃபஸ்ட்டு நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா டேட், என்னைக்கு அந்த லெட்டர் நம்ம எழுதுகிறோமோ அந்த டேட் மென்ஷன் ஆயிருக்கணும். தேர்டு பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுடைய பேர், இல்லை அதாவது ஹையர் அத்தாரிட்டி அந்த டெசிக்னேஷன், அவங்களுடைய அட்ரஸ். ஸோ வந்து மூணாவது வந்து ரிசீவருடைய நேம் அண்ட் அட்ரஸ் மென்ஷன் ஆயிருக்கணும். அடுத்தது லெட்டர் ஏன் எழுதுகிறோம் அப்படின்றதோடைய சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வந்து நம்ம லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்றது. இப்போ இந்த லெட்டரில் பாருங்கள் சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வேஸ்ட் ஆஃப் வாட்டர் டியூ டு அ ப்ரோக்கன் பைப். ஸோ ஒரு இடத்துல ஒரு பைப் உடஞ்சிருக்கு, அதனால தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுது. இதை பற்றி தான் இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் எதுக்காக எழுதுகிற அந்த சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிசீவரோடைய நேம் அண்ட் அட்ரஸ் கீழே சப்ஜெக்ட் எழுதிடணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சல்யூட்டேஷன். ஸோ சல்யூட்டேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு லெட்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு வந்து சல்யூட்டேஷன் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இந்த லெட்டரில் பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க. சில வந்து நமக்கு சல்யூட்டேஷன் அப்படின்றதுக்கு மேலேயே நமக்கு சப்ஜெக்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆனால் பொதுவாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா நாம் லெட்டர் எழுதும்பொழுது, ஆனால் நாம் இது வரைக்கும் பொதுவாக ஃபார்மல் லெட்டர் எழுதும்பொழுது ஃபஸ்ட்டு சல்யூட்டேஷன் டியர் சார் ஆர் மேடம், நம்ம யாருக்கு அட்ரஸ் பண்ணுறோன்னா இது ஃபார்மல் லெட்டர். ஸோ சார் ஆர் மேடம் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதை தான் சல்யூட்டேஷன். நம்ம இப்போ அவங்களை நேரடியாக பார்க்கும்பொழுது அவங்க விஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நம்ம லெட்டரில் சொல்லும்போது அதுக்கு பேர் சல்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நாம் லெட்டர் எழுதும்போது சல்யூட்டேஷனுக்கு கீழே தான் நம்ம சப்ஜெக்ட் வந்து எழுதுவோம். ஆனால் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சல்யூட்டேஷனுக்கு மேலே சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் வரும்பொழுது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சப்ஜெக்ட்ன்றது சல்யூட்டேஷனுக்கு மேலேயும் எழுதலாம், சல்யூட்டேஷனுக்கு கீழேயும் எழுதலாம். ஸோ அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆப்ஷனை பொறுத்து தான். ஸோ நம்ம ஆப்ஷனில் வந்து சல்யூட்டேஷனுக்கு மேலேயா கீழேயா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நம்ம புக்கை பொறுத்த வரைக்கும் சல்யூட்டேஷனுக்கு மேலே தான் சப்ஜெக்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரிஜினலாக நம்ம ஃபார்மல் லெட்டர் எல்லாமே எழுதும்பொழுது சல்யூட்டேஷனுக்கு கீழே தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்றத போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பாடி ஆஃப் தி லெட்டர். ஸோ என்ன ரீசனுக்காக இந்த லெட்டர் எழுதியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடி ஆஃப் தி லெட்டரில் தான் வந்து நம்ம சொல்வோம். ஸோ நம்ம முன்னாடி சப்ஜெக்டில் என்ன பார்த்தோம், டியூ டு ப்ரோக்கன் பைப்ஸ் வாட்டர் வேஸ்டேஜ் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ என்ன பிரச்சனை
பிரச்சனை அப்படின்னா we have observed wastage of water for the last 15 days at the construction site. ஸோ ஒரு பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்போனா இந்த லெட்டரை வந்து ஒரு ஸ்கூலில் இருந்தோ இல்லை ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்களோ இல்லை அந்த ஏரியாவில் இருக்க யாரோ ஒருத்தவங்களோ இந்த லெட்டரை வந்து யாருக்கு முனிசிபாலிட்டிக்கு எழுதியிருக்காங்க. ஸோ ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்குது. அந்த சைட்டில் 15 டேஸாக ஒரு பைப் உடஞ்சி நிறைய தண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இட் மேக்ஸ் தி ஹோல் ஏரியா ஸ்லிப்பரி அண்ட் மட்டி. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி சொதன்னு வந்து இருக்குது. மஸ்கிட்டோஸ் ஹவ் பிகன் டு ப்ரீட் தேர் அண்ட் இட் ஹாஸ் பிகம் அ ஹெல்த் ஹசார்ட். ஸோ அங்கே வந்து நிறைய தண்ணி தேங்குறதுனால வந்து கொசு தொல்லை வந்து அதிகமாக இருக்குது. இதனால் வந்து உடல்நல பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பி க்ளோசிங் பேராகிராஃப். ஸோ க்ளோசிங் பேராகிராஃபில் தான் தன்னுடைய விருப்பத்தை வந்து தெரிவிப்பாங்க. வி ரெக்வஸ்ட் யூ டு லுக் இன்டு தி மேட்டர் இமீடியட்லி அண்ட் கெட் தி பைப்லைன் ரிப்பேர்ட். ஸோ இந்த விஷயத்தை வந்து டக்குன்னு பார்த்து இது வந்து சரி செஞ்சு விடுங்க அப்படின்றத அந்த க்ளோசிங் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது முடிச்ச உடனே காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் தேங்க்யூ அப்படின்றது. ஸோ இந்த தேங்க்யூ சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம லெட்டரில் சொல்ல வந்தது சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ வந்து நம்ம தேங்க்யூ அப்படின்றது காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். ஸோ அதை முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா யார் இதை எழுதுறா, ஓகேவா, யார் இதை எழுதுறா அப்படின்னா ஸோ யுவர் சின்சியர்லி ஃபெய்த்ஃபுல்லி ட்ரூலின்னு போட்டுட்டு கீழே நம்மளுடைய சைன் போடலாம். ஸோ வந்து சைனுக்கு கீழே ஒரு வேளை நீங்கள் நேம் எழுதணும்னாலும் சென்டருடைய நேம் அண்ட் டெசிக்னேஷனை வந்து எழுதலாம். இதுதான் வந்து ஒரு ஃபார்மல் லெட்டருடைய ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 8th புக்கில் கொடுத்துருக்காங்க. இதே ஃபார்மேட்டை இப்போ கேட்ட குரூப் 4 2025 கொஷின் பேப்பரில் அப்படியே அது கொஷினாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். ரைட் அ லெட்டர் டு தி எடிட்டர் ஆஃப் தி ஜேர்னல் அபவுட் தி ஸ்டாக்னட் ரெயின் வாட்டர் இஷ்யூ இன் யுவர் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஃபார்மல் லெட்டர் தான். ஆனால் இந்த லெட்டர் யாருக்காக எழுதுறது? லெட்டர் டு எடிட்டர். நியூஸ் பேப்பரில் இருக்கும் நியூஸ் பேப்பர் கம்பெனியில் வேலை செய்கிற அந்த எடிட்டருக்கு இந்த லெட்டர் வந்து எழுதப்படுது. இது ஒரு ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் ஏல சல்யூட்டேஷன், பியில் டேட்டு, சியில் ரிசீவர் அட்ரஸ், டியில் சிக்னேச்சர், இயில் வந்து சென்டருடைய அட்ரஸ், எஃப்ல சப்ஜெக்ட், ஜியில் பாடி ஆஃப் லெட்டர், ஹெச்சில் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார்மல் லெட்டர் எப்படி இருக்கணுமோ அந்த ஃபார்மேட்டில் அடுக்க போகிறோம். ஸோ ஃபார்மல் லெட்டரில் ஃபஸ்ட்டு யார்? சென்டர். யார் அந்த லெட்டர் எழுதுகிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்போ சென்டர் அட்ரஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இ இருக்கணும். ரெண்டாவதாக என்ன இருக்கணும்? சென்டர் அட்ரஸ் முடித்த உடனேவே டேட்டு போட்டுடணும். ஸோ வந்து பியில் தான் நமக்கு டேட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இ, செகண்ட் வந்து பி. டேட் போட்டோடனே என்ன பண்ணணும்? ரிசீவருடைய அட்ரஸை வந்து நம்ம கண்டிப்பாக எழுதிடணும். ஸோ ரிசீவருடைய அட்ரஸை நம்ம எழுதிடுறோம். ஸோ ரிசீவருடைய அட்ரஸை போட்ட உடனே இந்த இடத்துல தான் வந்து நான் முன்னாடி சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கும். நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவரோட அட்ரஸ் முடித்த உடனே நமக்கு சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு அந்த கொஷின் பேப்பரில் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவர் அட்ரஸ் முடித்த உடனே சல்யூட்டேஷன்றது தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு சல்யூட்டேஷனுக்கு கீழே தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாக ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுதும்பொழுது சல்யூட்டேஷனுக்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட கொஷின் பேப்பர்லேயுமே அதே தான் வந்து கேட்டிருக்காங்க. புக்கில் ஏன் எப்படி கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. பட் 90% ஆஃப் இடத்துல நம்ம சல்யூட்டேஷனுக்கு கீழே தான் சப்ஜெக்ட் அப்படின்றது வரும். ஸோ அதனால் இதுலேயுமே அந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சல்யூட்டேஷன், அதுதான் ஏ. சல்யூட்டேஷனுக்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சப்ஜெக்ட் அப்படின்ற எஃப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஆஃப் தி லெட்டர், ஏன் இந்த லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்றது. ஸோ பாடி ஆஃப் தி லெட்டர் கீழே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். ஸோ வந்து நம்ம தேங்க்யூ அதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து சிக்னேச்சர், நம்மளுடைய சைன் வந்து நம்ம போடுறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது தான் வரணும். அங்கே ஆப்ஷனை சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்காதனால நம்ம வந்து டேரெக்டாக சிக்னேச்சருக்கு போயிட்டோம். ஒருவேளை சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ்க்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்னேச்சர் வந்து கொடுப்போம். ஸோ இதுதான் நமக்கு ஒரு ஃபார்மல் லெட்டருக்கான ஒரு ஃபார்மேட். ஸோ இது அப்படியே டேரெக்டாக நமக்கு வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. ஒருவேளை பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த தடவை வந்து இந்த லெட்டர் இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்காம ஸோ சிக்னேச்சர் அப்படின்னா லெட்டரில் நம்ம எங்கே போடணும், இல்லை இப்போ வந்து சென்டர்ஸ் அட்ரஸ் அப்படின்னா நம்ம லெட்டரில் ஃபஸ்ட்டே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து எது கீழே வரணும் அப்படின்னா சல்யூட்டேஷன், பிலோ சல்யூட்டேஷன் வரணும். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல வரலாம் அப்படின்ற ஸோ இந்த கொஷின்ஸும் வந்து கேட்கலாம். ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒரு லெட்டரோடைய ஃபார்மேட் பேஸ்டு கொஷின்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மல் லெட்டரோடைய ஃபார்மேட் பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8th புக்கில் இன்ஃபார்மல் லெட்டரோடைய ஒரு சாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஃபார்மல் லெட்டரில் தான் ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்கும். இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்றது டேரெக்டாக இருக்கும். ஆனால் எந்த லெட்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? சென்டரோடைய அட்ரஸ் இருக்கணும். சென்டரோடைய அட்ரஸ் போட்ட உடனேவே டேட் அப்படின்றத போட்டுருவோம். இதுவே ஃபார்மலுக்கும் இன்ஃபார்மலுக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா ஸோ வந்து ஃபார்மல் லெட்டரில் நம்ம டேட்டை போட்டோடனே யாரோடைய பேர் எழுதும்? ரிசீவரோடைய நேம் அண்ட் அட்ரஸ் எழுதுவோம். இன்ஃபார்மல் லெட்டரில் ரிசீவரோடைய நேம் அண்ட் அட்ரஸை லெட்டரில்
சென்டரில் எழுத வேணாம், மேலே அந்த கவரில் எழுதினா நமக்கு போதும். அதனால் இன்ஃபார்மல் லெட்டரில் டேட் முடிஞ்ச உடனே டேரெக்டாக சல்யூட்டேஷன். ஸோ டியர், நம்ம யாருக்கு அட்ரஸ் பண்ணுறோமோ அவங்களோட பேராக இருக்கலாம், இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப் மதரோ ஃபாதரோ சிஸ்டரோ, ஸோ நம்ம என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதை வந்து இந்த டியருக்கு பக்கத்தில் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் பாடி ஆஃப் தி லெட்டர். ஸோ நம்ம பாடி ஆஃப் தி லெட்டர் எழுதிடுறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த க்ளோசிங் வந்து நம்ம தாராளமாக வந்து கடைசியாக வந்து நம்ம அந்த க்ளோசிங் பேராகிராஃப் கொடுத்துடலாம். ப்ளீஸ் கன்வே மை ரிகார்ட்ஸ் டு டேட் அண்ட் லவ் டு சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கடைசியாக க்ளோசிங் பேராகிராஃப் கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துலையும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது, சப்ஸ்கிரிப்ஷன்னா யுவர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். யுவர்ஸ் லவ்விங்லி, இல்லை வந்து யுவர்ஸ் ஒபீடியன்ட், நீங்கள் என்ன அங்கே இன்ஃபார்மல் லெட்டரில் யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் நேம். ஸோ வந்து நேமும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் சிக்னேச்சர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா இதுதான் வந்து ஃபார்மேட். ஃபார்மல் லெட்டருக்கு தான் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். இன்ஃபார்மல் லெட்டருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரிசீவரோடைய நேம் அண்ட் அட்ரஸை லெட்டருக்குள்ளே மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கவரில் மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்ஃபார்மல் லெட்டருக்கு போதும். இப்போ நம்ம 8th புக்கில் பார்த்தீங்கன்னா இது புக் பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ என்னென்னா ஒரு சில இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா எந்த லெட்டர் ஃபார்மலாக இன்ஃபார்மலான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனாலே இந்த எக்ஸாம்பிள்ஸில் அதோட பார்த்துப்போம். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, யூசிங் தி கிவன் இன்ஃபார்மல் லெட்டர் அஸ் மாடல் ரைட் அ லெட்டர் ஆன் எனி ஒன் ஆஃப் தி டாபிக்ஸ் கிவன் பிலோ. ஆனால் நம்ம கொஷின் பேப்பரில் உட்காந்து நீங்கள் லெட்டர் எழுதுங்கன்னு சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா நமக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். ஸோ நீங்கள் நிஜமாலே லெட்டரில் எழுத போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அது என்ன டைப் ஆஃப் லெட்டர் அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி தான் உங்களோட கொஷின்ஸ் வந்து இருக்கும். இப்போ ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃபாதர் ஆஸ்கிங் பெர்மிஷன் டு கோ ஆன் அன் எஜுகேஷனல் டூர். இப்போ ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃபாதர் அப்படின்னா, லெட்டர் டு அ ஃபேமிலி மெம்பர் அப்படின்னா இது வந்து பர்சனல் லெட்டர், அப்போனா இது இன்ஃபார்மல் லெட்டர். ரைட் அ லெட்டர் டு அ ஃப்ரெண்ட் அபவுட் யுவர் சம்மர் ஹாலிடேஸ். ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுறீங்கனாலும் அது ஒரு பர்சனல் லெட்டர், இதுவும் நமக்கு இன்ஃபார்மல் லெட்டர். ரைட் அ லெட்டர் டு அ சிஸ்டர் சஜஸ்டிங் ஹர் டு டேக் பார்ட் இன் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இன் ஸ்கூல் ஆனுவல் டே செலிப்ரேஷன். சிஸ்டர் அப்படின்னாலும் ஃபேமிலி மெம்பருக்கு லெட்டர் எழுதுறது, ஸோ இதுவும் நமக்கு ஒரு பர்சனல் லெட்டர் தான். ஸோ ஃபாதர், ஃப்ரெண்டு, சிஸ்டர், நம்ம ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கு எல்லாமே எழுதுகிற லெட்டர் எல்லாமே பர்சனல் லெட்டர்ஸ். பர்சனல் லெட்டர் அப்படின்னாலே எல்லாமே நமக்கு இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ அடுத்தது பாருங்கள், யூசிங் தி கிவன் லெட்டர் அஸ் மாடல் ரைட் அ கம்ப்ளைனிங் லெட்டர் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தி டாபிக் பிலோ. ஸோ கம்ப்ளைண்ட் லெட்டர் அப்படின்னாலே அது ஃபார்மல் லெட்டர் கேட்டகரியில் வந்துடும். இங்கே அவங்க டேரெக்டாக ஃபார்மல் லெட்டர்னு கொடுக்காம கம்ப்ளைனிங் லெட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில நேரங்கள் இருக்கலாம். டேரெக்டாக ஃபார்மல் லெட்டர்னு கொடுக்க மாட்டாங்க, அஃபிஷியல் லெட்டர்னு கொடுத்துருப்பாங்க, இதில் கம்ப்ளைனிங் லெட்டர்னு கொடுத்துருப்பாங்க, ஸோ என்கொயரி லெட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா லெட்டர் டு எடிட்டர்னு கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக அவங்க ஃபார்மல்னு கொடுக்காம நமக்கு தெரிஞ்ச அந்த டைப்ஸோட நேமெல்லாம் வச்சு கூட கொடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்த உடனேவே இது ஃபார்மலாக இன்ஃபார்மலான்றதை கண்டுபிடிச்சிடணும். ஸோ இந்த லெட்டரில் பாருங்கள், டு தி போலீஸ் கமிஷனர் அபவுட் தி நாய்ஸ் காஸ்டு பை தி லவுட் ஸ்பீக்கர் இன் தி மியூசிக் ஷாப் நியர் யுவர் ஸ்கூல். ஸோ போலீஸ் கமிஷனருக்கு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா, ஹையர் அத்தாரிட்டிக்கு ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு லெட்டர் எழுதணும் அப்படின்னா அந்த அஃபீஷியல் லெட்டர். ஸோ இது ஃபார்மல் லெட்டர். டு தி போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ஆன் நான் ரெசிப்ட் ஆஃப் தி புக் பார்சல். இப்போ ஒரு போஸ்ட் மாஸ்டர் கிட்ட நீங்கள் ஒரு புக் பார்சல் வரலை அப்படின்றத பற்றி டிலேயிங், ஓகேவா, நம்ம டிலேயிங் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர். டிலேயிங் அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர். என்னோட பார்சல் இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படின்றதுக்கு போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறோம். ஸோ இது கம்ப்ளைண்ட் லெட்டர்னு எடுத்துக்கிட்டாலும் இது ஃபார்மல் லெட்டர் தான். போஸ்ட் மாஸ்டர் அப்படின்றவங்க ஒரு அத்தாரிட்டி, ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு லெட்டர் எழுதும்பொழுதும் அது ஃபார்மல் லெட்டராக தான் எழுதணும். டு தி டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் TNPSC ஆன் நான் ஸ்டாப்பிங் ஆஃப் பஸ் நியர் யுவர் ஸ்கூல் பஸ் ஸ்டாப். ஸோ இந்த இடமும் நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் மேனேஜருக்கு எழுதுறீங்க, அவர் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல், அவர் ஒரு அத்தாரிட்டி. ஸோ கவர்மெண்ட் அஃபிஷியல் அத்தாரிட்டிக்கு லெட்டர் எழுதும்பொழுது அது அஃபிஷியல் லெட்டர், அதை கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மலான அந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும். ஸோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரா அப்படின்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே, ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் லெட்டர் வர கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ 8th புக் முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது 6th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் புக் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் லெட்டர் ரைட்டிங் பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணல, பட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. அது என்ன லெட்டர் ரைட்டிங் எக்ஸாம்பிள் அப்படின்றத பார்த்துட்டு அதிலிருந்து எந்த மாதிரி கேள்வி வரலாம் அப்படின்ற ஒரு மாடல் கொஷினும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இமேஜின் தட் யூ ஆர் தி ஸ்கூல் பீப்புள் லீடர். நீங்கள் ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்கீங்க ஒரு ஸ்கூலில். ரைட் அ ஃபார்மல் லெட்டர், வார்த்தையில் அவங்க கொடுத்துட்டாங்க, லெட்டரை நீங்கள் ஃபார்மலாக தான் எழுதணும் அப்படின்றது. இன்வைட்டிங் தி சீஃப் கெஸ்ட் ஃபார் தி ஸ்கூல் ஆனுவல் டே. நீங்கள் ஸ்கூல் ஆனுவல் டே நடக்க போகுது, ஸோ சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணணும். இப்போ சீஃப் கெஸ்ட்டை யார் இன்வைட் பண்ணுவாங்கன்னா, ஒன்று கவர்மெண்ட் அஃபிஷியலோ ஒரு ஹையர் அத்தாரிட்டியை தான் வந்து கண்டிப்பாக இன்வைட் பண்ணணும். அப்போ லெட்டர் நம்ம என்னவாக தான் எழுதணும், ஃபார்மல் லெட்டராக தான் எழுதணும். ஏன் இந்த இடத்துல அவங்க ஃபார்மல் லெட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நார்மலாக இன்வைட்டிங் அப்படின்னா இன்விடேஷன் லெட்டர் எதுக்குள்ளே வரும், இன்ஃபார்மல் லெட்டரில் வரும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இன்வைட்டிங் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கக்கூடாது, யாரை இன்வைட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அது ஃபார்மலாக இன்ஃபார்மலாக அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். இந்த இடத்துல ஸ்கூலோட சீஃப் கெஸ்ட்டு நம்ம வந்து இன்வைட் பண்ண போகிறோம், கண்டிப்பாக ஹையர் அத்தாரிட்டியாக தான்
தான் இருப்பாங்க. ஸோ இந்த லெட்டரை நம்ம எப்போவுமே ஃபார்மல் லெட்டராக தான் எழுதணும். ஸோ கிவ் டீடைல்ஸ் ஆஃப் தி டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் தி ஈவெண்ட். ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு லெட்டர் எழுத போகிறோம். ஃபார்மல் லெட்டருடைய ஃபார்மேட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு சென்டர் அட்ரஸ் இருக்கா, எஸ் ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, எஸ் செகண்டும் கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசீவரோடைய அட்ரஸ், அந்த சீஃப் கெஸ்ட்டோட நேம், அவங்க டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ், அப்புறம் சல்யூட்டேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அவங்க சப்ஜெக்ட் கொடுக்காம டைரக்ட் ஆஃப் பாடி ஆஃப் தி லெட்டருக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் க்ளோசிங் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, வி லுக் ஃபார்வர்ட் டு ரிசீவர் அக்செப்டன்ஸ். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன், யுவர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சால சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ யுவர்ஸ் சின்சியர்லின்றது இருக்குது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே என்ன வரணும், சிக்னேச்சர் அப்படின்றது இருக்குது. ஸோ ஸ்கூல் பீப்புள் லீடராக நீங்கள் வந்து அந்த இடத்துல சிக்னேச்சர் பண்ணிவிட்டு நீ ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்ற உங்கள் டெசிக்னேஷனை மென்ஷன் பண்ணணும். இந்த லெட்டர் ஃபார்மேட், அதாவது இந்த லெட்டர் எக்ஸாம்பிள் தான் 6 புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னா, இப்போ பாருங்க இது ஒரு மாடல் கொஷின் தான். ஸோ எப்படி வரலாம் அப்படின்னா, வேர் இஸ் தி டேட் பிளேஸ்ட் இன் தி ஃபார்மல் லெட்டர், இப்படியும் உங்களுக்கு கேள்விகள் வைக்கலாம். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயரில் இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாமில் நமக்கு அந்த ஃபார்மேட்டையே அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படி தான் இருக்கணுன்றதில்ல, டேரெக்டாகவே இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இருக்கலாம். வேர் இஸ் தி டேட் பிளேஸ்ட் இன் ஃபார்மல் லெட்டர், இப்போ டேட் அப்படின்றத எங்கே பிளேஸ் பண்ணுவோம், அதுக்கு உங்களுக்கு அந்த ஃபுல் ஃபார்மேட் தெரியணும். ஃபஸ்ட்டு சென்டர் அட்ரஸ் இருக்கணும். சென்டர்ஸ் அட்ரஸ் எழுதின உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போனா நீங்கள் ஆப்ஷன் செக் பண்ணுங்கள், டேட் அப்படின்றது எங்கே இருக்கணும், சென்டர் அட்ரஸுக்கு கீழே இருக்கணும். ஆனால் ஆப்ஷன் ஏல ரிசீவர் அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. ரிசீவர் அட்ரஸுக்கு கீழே என்ன வரணும், சல்யூட்டேஷன் வரணும். அப்போ அது கிடையாது. ஆஃப்டர் சல்யூட்டேஷனுக்கு கீழே ஒன்று சப்ஜெக்ட் வரணும், இல்லை பாடி ஆஃப் லெட்டர் வரணும், தவிர்த்து டேட் அப்படின்றது வராது. ஆஃப்டர் சென்டர்ஸ் அட்ரஸ், ஸோ சென்டர்ஸ் அட்ரஸுக்கு கீழே தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போ ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஆஃப்டர் சிக்னேச்சர், ஸோ சிக்னேச்சருக்கு அப்புறம் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டோம், அதோட லெட்டரே முடிஞ்சிடும். அப்போனா நம்ம கரெக்ட் ஆன்சர் டேட் அப்படின்றது ஆஃப்டர் சென்டர்ஸ் அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டோட ஏதாவது கொடுத்து அதை எங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற கொஷின் நம்ம கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் இந்த ஃபார்மேட் ஆஃப் லெட்டர்லேருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம ஃபார்மேட் ஆஃப் ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்ற இதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபார்மேட் ஆஃப் ஜாப் அப்ளிகேஷன் நம்ம முன்னாடியே பார்த்தது என்னது, ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர் அப்படின்றது ஒரு ஃபார்மல் லெட்டர் தான். ஸோ ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆனால் இந்த ஜாப் அப்ளிகேஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கும், அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தா அதே ஃபார்மல் லெட்டர் தான். சென்டர் நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், அதை தொடர்ந்து என்னவாக இருக்கணும், டேட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் என்னது, ஸோ ரிசீவர் நேம் அண்ட் அட்ரஸ்ன்றது ஃபார்மல் லெட்டரில் இருந்திருக்கும். இது ஜாப் அப்ளிகேஷன்ன்றதால எம்ப்ளாயீஸ் நேம் அண்ட் அட்ரஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சல்யூட்டேஷன், டியர் சார் ஆர் மேடம் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் என்னது, பாடி ஆஃப் தி லெட்டர். ஆனால் ஜாப் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாடி ஆஃப் லெட்டர் கிடையாது, அதை நம்ம நிறைய பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். மினிமம் 3 to 4 பேராகிராஃப் எழுதுவோம். ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாப் அப்ளிகேஷனில் தான் மினிமம் 3 to 4 பேராகிராஃப் எழுதுவோம். பாடி ஆஃப் தி லெட்டரில் முதல் பொசிஷன் யூ ஆர் அப்ளைங் ஃபார், என்ன ஜாப் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றதை கிளியராக ஃபஸ்ட்டு எழுதணும். ரெண்டாவது ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன எழுதணும் அப்படின்னா, வை யூ ஆர் அன் ஐடியல் கேண்டிடேட் ஃபார் தி பொசிஷன், வேர் யூ ஃபைண்ட் திஸ் ஜாப் லிஸ்டிங், நீங்கள் இந்த பொசிஷனுக்கு ஏன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த பொசிஷனுக்கான அந்த ஓப்பனிங் உங்களுக்கு எப்படி தெரியும், நியூஸ் பேப்பர் மூலயமா, அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா, இல்லை சோஷியல் மீடியா மூலயமா, இல்லை யாராவது சொல்லியா உங்களுக்கு இந்த ஜாப் லிஸ்டிங் எப்படி தெரியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் எழுதணும். செகண்ட் பேராகிராஃபில் வாட் யூ கேன் ஆஃபர் டு தி எம்ப்ளாயர், நீங்கள் இந்த கம்பெனிக்கோ இல்லை ஒரு ஆஃபருக்கோ நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இது வந்து உங்கள் ஸ்கில்ஸ். ஸோ எனக்கு இந்த திறமெல்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் என்ன ஹையர் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வேலைக்கு எடுத்திங்கன்னா நான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத செகண்ட் பேராகிராஃபில் சொல்லணும். தேர்ட் பேராகிராஃபில் யுவர் குவாலிஃபிகேஷன் மேட்சிங் டு தி ஜாப் பொசிஷன், ஸோ அது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கும் இந்த ஜாப் பொசிஷனுக்கு என்னோட குவாலிஃபிகேஷன் எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்றத தேர்ட் பேராகிராஃபில் சொல்லணும். ஃபைனலாக ஸோ இந்த ஜாப்க்கு உங்களை எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ, முதல் இந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணுறதுக்காக நீங்கள் தேங்க்ஸ் ஃபஸ்ட்டே சொல்லிடணும். ஸோ ஒருவேளை உங்களை செலக்ட் பண்ணாங்கன்னா எப்படி நான் இதை ஃபாலோ அப் பண்ணுறது, நீங்கள் எனக்கு லெட்டர் அனுப்புவீங்களா இல்லை மெயில் பண்ணுவீங்களா, ஸோ எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்ற ஃபாலோ அப் பற்றி ஃபைனல் பேராகிராஃபில் எழுதிட்டு, ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ்னால் தேங்கிங் யூ, அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன், யுவர்ஸ் போட்டு எழுதுறது, கடைசியாக சிக்னேச்சர். ஸோ முன்னாடி பார்த்த அதே ஃபார்மல் லெட்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஆஃப் லெட்டரை வந்து ஒரு 4 பேராகிராஃபாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ எந்தெந்த பேராகிராஃபில் என்னென்ன எழுதணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பாடி ஆஃப் லெட்டரில் என்ன பொசிஷன் அப்ளை பண்ணுறீங்கன்றது இருக்கணும். ஃபஸ்ட்டு பேராகிராஃப்குள்ளே உங்களை ஏன் இந்த பொசிஷனுக்கு செலக்ட் பண்ணணும், இந்த ஜாப் ஆஃபர் உங்களுக்கு எப்படி தெரியும்ன்றதை சொல்லணும். செகண்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனிக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத எழுதணும். ஸோ தேர்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இது அந்த பொசிஷனுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்றது தெரியணும். ஸோ ஃபைனல் பேராகிராஃபில் தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு, ஒருவேளை இந்த அப்ளிகேஷன் ஃபைனலாக திருப்பி ப்ராசஸ் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுதுன்னா இதை எப்படி நான் ஃபாலோ பண்ணுறது, எனக்கு எந்த வழியில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படின்றது எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஜாப் application letter.
இப்போ அடுத்தது 11th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். நம்ம முன்னாடியே பார்த்த அந்த ஜாப் அப்ளிகேஷனோட ஃபார்மேட் இந்த இடத்துல கொஞ்சம் எலாபரேட்டாக நமக்கு 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. A letter of application, also known as a cover letter, is a job application document sent with your resume to provide additional information about your skill and experience. நீங்கள் ரெஸ்யூமே கொடுப்பீங்க இல்லையா, அந்த ரெஸ்யூமேவோட அட்டாச் பண்ணுற ஒரு லெட்டர் தான் இந்த அப்ளிகேஷன், அதாவது லெட்டர் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்றது. இந்த லெட்டர் ஆஃப் அப்ளிகேஷனில் why you are a qualified candidate for the job, ஏன் நீங்கள் உங்களை நாங்கள் இந்த ஜாபுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ண போகிறதே இந்த லெட்டர் தான். ஸோ எஃபெக்டிவ் அப்ளிகேஷன் லெட்டர் எக்ஸ்பிளைன் தி ரீசன் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹைலைட் யுவர் மோஸ்ட் ரிலவன்ட் ஸ்கில் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஜாப் லெட்டர் அப்படின்றது ஏன் உங்களை இந்த பதவிக்கு சூஸ் பண்ணணும், அப்படி இந்த பதவியில் உங்களுக்கு எடுக்கிறதின் மூலயமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் உங்களோட குவாலிஃபிகேஷனை ஹைலைட் பண்ணி காட்ட போகிறது இந்த லெட்டர் ஆஃப் அப்ளிகேஷன்ன்றது. இதோட ஃபார்மேட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டருடைய நேம் அண்ட் அட்ரஸ், கீழே பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எம்ப்ளாயியோடைய அந்த நேம் டீட்டெயில் அவங்களோட எல்லாமே இருக்கணும். ஸோ அது கீழே சல்யூட்டேஷன் டியர் மிஸ்டர், நம்ம அந்த சார் அவங்க யார் பேரோ அவங்களது. அடுத்தது பாடி ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு பாடி ஆஃப் அப்ளிகேஷனில் உங்களை ஏன் அந்த இதுக்கு எடுக்கிறாங்க, நீங்கள் என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். தி பாடி ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் லெட்டர் எனேபிள் தி எம்ப்ளாயி நோ வாட் பொசிஷன் யூ ஆர் அப்ளைங் ஃபார். ஏன்னா ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், நிறைய பொசிஷனுக்கு ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாடி ஆஃப் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா, இதை ஒரே பேராகிராஃபில் எழுதணும் அப்படின்றது கிடையாது. லெட்டர் ஆஃப் அப்ளிகேஷன், ஜாப் அப்ளிகேஷனை இதை நிறைய பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ எந்தெந்த பேராகிராஃபில் என்னென்ன எழுதணும் அப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ ஜாப் அப்ளிகேஷன் லெட்டரோடைய ஃபஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தோம்னா, தி ஃபஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் லெட்டர் ஷுட் இன்க்ளூட் இன்ஃபர்மேஷன் ஆன் தி பர்பஸ் ஆஃப் ரைட்டிங். என்ன பர்பஸ்க்காக இந்த லெட்டர் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்றது, என்ன பர்பஸ்க்காக எழுதியிருக்கோம், இந்த ஜாப் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் நமக்கு இதோடைய பர்பஸ். அப்படின்னா நீங்கள் ஏன் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இந்த ஜாப் எங்கேருந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்றத ஃபஸ்ட் பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் ஒரு ஐடியல் கேண்டிடேட்டாக இல்லையா, அதாவது இந்த ஜாபுக்கான கரெக்டான கேண்டிடேட்டாக இல்லையான்றதை ஃபஸ்ட் பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணணும். இதுவே செகண்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன ஆஃபர் பண்ண முடியும், வாட் யூ ஹாவ் டு ஆஃபர் தி எம்ப்ளாயர். ஸோ செகண்ட் பேராகிராஃபில் நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன இது பண்ண முடியும், அதாவது உங்களோட ஸ்கில் என்னென்ன, உங்களோட ப்ளஸ் என்ன, உங்கள் நெகட்டிவ் என்ன, ஸோ இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் செகண்ட் பேராகிராஃப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பேராகிராஃபில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இந்த பொசிஷனுக்கு மேட்ச் ஆகி இருக்குது அப்படின்றது. ஃபைனல் பேராகிராஃபில் தேங்கிங் தி எம்ப்ளாயர் இன் அட்வான்ஸ் ஃபார் கன்சிடரிங் யுவர் பொசிஷன். அதுக்கப்புறம் ஃபாலோ அப். ஸோ இந்த லெட்டர் ஃபர்தராக செலக்ட் ஆகி போகுது அப்படின்னா எனக்கு அது எப்படி தெரியும் அப்படின்றது தான் ஃபாலோ அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸில் தேங்கிங் யூ, அப்புறம் சின்சியர்லி அப்படின்றது சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர். ஸோ இதுதான் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மேட். ஸோ நார்மல் ஃபார்மல் லெட்டருக்கும் ஜாப் அப்ளிகேஷன் லெட்டருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், பாடியில் 2-3 பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர். ஸோ எந்தெந்த பேராகிராஃபில் என்னென்ன வைக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருவேளை இதெல்லாம் கூட உங்களுக்கு கொஷினாக வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த பேராகிராஃபில் என்னென்ன வைக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துருவோம். ஸோ லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம 10th புக்லேயே கொடுத்துருக்காங்க. A letter is an important mean of communication which could be personal or official. ஒரு லெட்டர் பர்சனலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அஃபிஷியலாக இருந்துச்சுன்னா அது ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அதை ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டருடைய ஃபார்மேட். ஸோ பொதுவாக ஒரு லெட்டர் அப்படின்றதோடைய ஃபார்மேட் என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா இந்த இடத்துல இப்போ அவங்க கொடுத்துருக்கும் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் லெட்டருக்கான ஃபார்மேட் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு சென்டர் அட்ரஸ் இருக்குது, ரெண்டாவது டேட் இருக்குது, ரிசீவர் அட்ரஸ் இருக்குது. ஃபார்மல் லெட்டருக்கும் இன்ஃபார்மல் லெட்டருக்கும் ஆனால் முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபார்மல் லெட்டரில் நம்ம ரிசீவருடைய அட்ரஸை லெட்டருக்குள்ளே எழுத மாட்டோம், என்வலப் கவரில் தான் எழுதுவோம். இதே ஃபார்மல் லெட்டரில் மட்டும்தான் ரிசீவரோட அட்ரஸை நம்ம லெட்டர்லேயே எழுதுவோம். அப்புறம் சப்ஜெக்ட் சல்யூட்டேஷன். இந்த சப்ஜெக்ட் சல்யூட்டேஷன் வரும்பொழுது தான் முக்கால்வாசியான பிரச்சனை இருக்கும். புக்கில் எல்லா இடத்துலையுமே சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு சல்யூட்டேஷனை செகண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் பொதுவாக நம்ம லெட்டர்ஸ் அப்படி எழுத மாட்டோம். அது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஃபார்மேட்ஸில் மட்டும் அவங்க சப்ஜெக்டை கொடுத்துட்டு சல்யூட்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியலை. பட் இருந்தாலும் சல்யூட்டேஷனுக்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் தி லெட்டர், அப்புறம் க்ளோஷர், அப்புறம் சிக்னேச்சர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு லெட்டரோடைய ஃபார்மேட்.
இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லெட்டர் ஆர்டரிங் திங்ஸ். ஆர்டரிங் லெட்டர் அப்படின்னாலே என்னது, ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும்பொழுது எழுதப்படுற லெட்டர். இதுவும் நமக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபார்மல் லெட்டர் தான். ஸோ ஃபார்மல் லெட்டர் அப்படின்னாலே ஃபார்மேட் சேம் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் நம்ம புக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க போகிறதும் வெறும் ஃபார்மேட் தான். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்கணும், சென்டருடைய நேம் அண்ட் அட்ரஸ். ஸோ தீபா அப்படின்றவங்க அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் இருக்குது. ஸோ சென்டர் நேம் அண்ட் அட்ரஸ் கீழே அடுத்தது என்ன வரணும், டேட் வரணும். 13th May 2019 மென்ஷன் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் என்னது, ரிசீவருடைய அட்ரஸ் அவங்க டீட்டெயில் இருக்கணும். ஸோ ப்ரொப்ரைட்டர், ஸோ புக் ஷாப்போட பேர் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து என்ன வரணும்னா, இங்கே பாருங்கள் சல்யூட்டேஷன் தான் வந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் சப்ஜெக்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஆனால் நம்ம நிறைய இடத்துல ஃபார்மேட் என்னவா பார்ப்போம், சப்ஜெக்ட்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சல்யூட்டேஷன்றது இருக்கும். பட் ஏன் அந்த ஃபார்மேட் கொடுக்கும்போது மட்டும் அவங்க மாற்றுறாங்க அப்படின்றது தெரியல. பட் மேக்ஸிமம் லெட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சல்யூட்டேஷன் சார் ஆர் மேடம் அப்படின்றது இருக்கும். அதை தொடர்ந்து தான் கீழே பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாடி ஆஃப் தி லெட்டர். ஸோ என்ன பர்பஸ்க்காக இந்த லெட்டர், என்ன நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து க்ளோசிங். ஓகேவா, ஸோ வந்து காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோசிங் அப்படின்றது இருக்கும். அதான் தேங்க்யூ, காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோசிங் அப்படின்றது தான் தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து சூப்பர் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்றது நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தீபா பி அப்படின்றது அவங்களுடைய சிக்னேச்சர். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து லெட்டர் ஆஃப் ஆர்டரிங். இது சாதாரணமான ஃபார்மல் லெட்டர் தான். ஸோ லெட்டர் ஆஃப் ஆர்டரிங்கும் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட். கம்ப்ளைனிங் லெட்டரும் நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்மல் லெட்டர் தான். ஸோ இதுலேயும் அதே ஃபார்மேட் ஃபாலோ ஆயிருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா என்னது, ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் நேம் இருக்கணும். ஸோ தீபான்றவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கணும், டேட் இருக்கணும். ஸோ அது டேட்டும் கொடுத்துட்டாங்க 20 May 2019. அப்புறம் ரிசீவருடைய அட்ரஸ் இருக்குது. ஸோ தி ப்ரொப்ரைட்டர் ஒரு புக் ஷாப் பேர் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து என்ன இருக்குது, சல்யூட்டேஷன் சார் ஆர் மேடம் இருக்குது. ஸோ சல்யூட்டேஷன் தொடர்ந்து என்ன இருக்குது, சப்ஜெக்ட். எதுக்கு இது பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளைண்ட் அபவுட் டேமேஜ் டிக்ஷனரி. ஸோ இது கம்ப்ளைண்ட் லெட்டர்ன்றதுனால சப்ஜெக்ட் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பற்றி தான் இருக்கும். பாடி ஆஃப் தி லெட்டர் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றது எழுதியிருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா தேங்க்யூ, காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோசிங் அப்படின்றது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்றது என்னது, சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிக்னேச்சர். ஸோ லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட்டும் நீங்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற அதே ஃபார்மேட், ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் நம்ம எங்கேயுமே லெட்டர் அப்படின்றத கைப்பட எழுத போகிறதில்லை. எல்லாமே நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். கொஷின் கொடுத்துட்டு நமக்கு ஆப்ஷனில் தான் சூஸ் பண்ண போகிறோம். திரும்ப திரும்ப இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபார்மேட் அப்படின்றது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். ஏன்னா ஃபார்மேட் பேஸ் பண்ண கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஃபார்மேட் அப்படின்றதும் நமக்கு புக்கில் என்னென்ன லெட்டர்ஸ் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம ஒரு தடவை வந்து பார்த்துக்கணும். அடுத்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது லெட்டர் ஆஃப் என்கொயரி. என்கொயரினா நம்ம முன்னாடியே என்ன சொன்னால், ஒரு பொருளை பற்றி நம்ம விசாரிக்கிறது, அதை தான் நம்ம என்கொயரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்கொயரி அப்படின்றது ரெண்டு வகையான என்கொயரி. ஒரு பொருளை பற்றி விசாரிக்கிறதாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு கோர்ஸ், ஒரு டாக்குமெண்ட், இல்லை ஒரு ப்ரொசீஜர், ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, இதை பற்றி எனக்கு ஏதாவது தகவல் கிடைக்குமா, ஒரு தகவல், ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறது தான் நம்ம என்கொயரி அப்படின்வோம். ஸோ என்கொயரி லெட்டர், அதாவது என்கொயரியாக இருந்தாலும் சரி, இன்கொயரியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஃபார்மல் லெட்டர் தான். அப்போ அப்படின்னா அந்த லெட்டரை நம்ம ஃபார்மல் லெட்டருடைய அதே ஃபார்மேட்டில் தான் எழுதணும். ஸோ சென்டர் அட்ரஸ், ஸோ ஸ்ரீநாத்ன்றவங்க தான் சென்டர், அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசீவரோடைய அட்ரஸ் தி கமிஷனர் ஆஃப் ரயில்வே போலீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவரோட இது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சல்யூட்டேஷன் ரெஸ்பெக்டட் மேடம் அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. சல்யூட்டேஷனை தொடர்ந்து நமக்கு சப்ஜெக்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாடி ஆஃப் தி லெட்டர். ஸோ அவங்க வந்து ட்ரெயினில் என்ன மிஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை நான் அதோட கம்ப்ளைண்டோடைய என்கொயரி எவ்வளோ தூரம் இது நடந்திருக்கு அப்படின்றது பாடி ஆஃப் தி லெட்டர். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்றது இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் அப்படின்றது இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ஆஃப் என்கொயரின்றது. இதுவும் ஒரு சாதாரணமான ஒரு ஃபார்மல் லெட்டர். அடுத்தது லெட்டர் டு எடிட்டர். லெட்டர் டு எடிட்டர்னாலும் நான் என்ன சொன்னேன், இதுவும் ஒரு ஃபார்மல் லெட்டர் தான். ஆனால் முன்னாடி பார்த்த ஃபார்மல் லெட்டர்லாம் ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று லெட்டர் டு எடிட்டராக இருக்கட்டும், ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர், இந்த ரெண்டு ஃபார்மல் லெட்டரில் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுவோம். இதே ஜாப் அப்ளிகேஷன் லெட்டரில் ஃபஸ்ட் பேராகிராஃபில் நம்ம என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்னு எழுதுவோம். செகண்ட் பேராகிராஃபில், அதாவது ஃபஸ்ட் பாடி ஆஃப் தி லெட்டரில் என்ன பொசிஷன் எழுதுவோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஐடியல் கேண்டிடேட், எனக்கு இந்த ஜாப் லிஸ்டிங் எங்கேருந்து கிடைச்சதுன்றது ஃபஸ்ட் பேராகிராஃப். செகண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நான் என்ன ஆஃபர் பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ தேர்ட் பேராகிராஃபில் பார்த்தோன்னா எப்படி என்னோட குவாலிஃபிகேஷன் அந்த ஜாப் பொசிஷனுக்கு மேட்ச் ஆகுதுன்றது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ் சொல்லிட்டு எப்படி நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கேட்கணும். ஸோ ஒரே பாடி ஆஃப் லெட்டர் நிறைய பேராகிராஃபை நம்ம ஜாப் அப்ளிகேஷனுக்கு பிரித்து எழுதியிருப்போம். அதே மாதிரி தான் இந்த லெட்டர் டு எடிட்டரும் ஒரு ஃபார்மல் லெட்டராகவே இருந்தாலும் இதுலேயும் இந்த பாடி ஆஃப் தி லெட்டரில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சென்டர் அட்ரஸ் அதே தான் ஃபார்மல் லெட்டரில் இருக்கிற மாதிரி. அடுத்த டேட்டு, ரிசீவர் அட்ரஸ், சல்யூட்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம்
வந்து சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ வந்து சிக்னேச்சர், இது எல்லாமே சேம். எங்கே சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா மெயின் பாடி ஆஃப் தி லெட்டரில் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்டரி பேராகிராஃப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எடிட்டருக்கு நீங்கள் எழுதும்போது இன்ட்ரடக்ஷன் எழுதணும். ஸ்டேட்டிங் தி ப்ராப்ளம், முதல் என்ன பிரச்சனை அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும். அதுதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபாக இருக்கணும். செகண்ட் பேராகிராஃபில் ஸ்டேட்டிங் தி காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் அட்லீஸ்ட் 2. இந்த பிரச்சனை, அதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம், இது ஏன் வருது, இந்த பிரச்சனை ஏன் நடக்குது அப்படின்றதுக்கான 2 ரீசன் நம்ம சொல்லணும். மூணாவது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்து இதனால என்ன பாதிப்பு, எஃபெக்ட் அப்படின்றத 2 முக்கியமான பாதிப்பு அது சொல்லணும். அட்லீஸ்ட் 2, நம்ம எவ்வளோ அதுக்கு மேலே சொன்னாலும் சரி, அட்லீஸ்ட் 2 எஃபெக்ட். ஸோ இதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நாலாவது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ரெமிடிஸ், ஸோ இது எப்படி நம்ம தீக்கிறது அப்படின்றத அட்லீஸ்ட் ஒரு 2 சொல்யூஷனாவது சொல்லணும். கன்க்ளூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு 2-3 சென்டென்ஸில் எழுதி கன்க்ளூடிங் பேராகிராஃபில் வந்து இதை முடிக்கணும். ஸோ வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ப்ராப்ளம் வந்து நியூஸ் பேப்பர் எடிட்டர் சால்வ் பண்ண போகிறதில்ல, ஸோ எந்த அதிகாரி போகணும், ஸோ யார் இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும், இந்த மாதிரி இந்த ரெமிடிஸ் எல்லாமே வந்து அந்த கன்க்ளூடிங் பேராகிராஃபில் எழுதியிருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் தி லெட்டர் டு எடிட்டரில் நமக்கு இருக்கும் சேஞ்சஸ். ஸோ இதுலேயும் ரொம்ப முக்கியம் எந்தெந்த பேராகிராஃபில் என்னென்ன எழுதணுன்றது. இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் என்ன பிரச்சனைன்றது எழுதணும். செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏன் நடக்குது, அந்த காசஸ் எழுதணும். தேர்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுனால இருக்கும் எஃபெக்டை பற்றி எழுதணும். ஃபோர்த் பேராகிராஃபில் வந்து இதுக்கான அந்த சொல்யூஷன், ரெமிடியல் மெஷர்ஸ் எழுதணும். கடைசி பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா யார் என்ன பண்ணால் இது வந்து இந்த பிரச்சனை தீரும், இதனால் என்ன நன்மை இருக்குது அப்படின்றத கன்க்ளூஷனில் நம்ம வந்து எழுதணும். ஸோ வந்து சம் யூஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எப்படி கொஷின் வரும், ஸோ முதல் யூஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷனாக என்னென்னு பார்ப்போம். இதை வச்சு எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். த்ரூ தி எஸ்டிமேட்டட் காலம் ஆஃப் யுவர் டெய்லி நியூஸ் பேப்பர் ஐ விஷ் டு பிரிங் டு யுவர் கைண்ட் நோட்டீஸ். ஸோ இந்த மாதிரி வார்த்தை கொடுத்து இது எந்த கைண்ட் ஆஃப் லெட்டரில் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்டர் டு எடிட்டர், ஏன்னா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நியூஸ் பேப்பர் அப்படின்ற வார்த்தை, காலம்ஸ் ஆஃப் யுவர் டெய்லி, காலம், ஸோ நியூஸ் பேப்பரில் தான் காலமாக வந்து நியூஸை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வார்த்தை, ஸோ எஸ்டீம்டு காலம் ஆஃப் யுவர் டெய்லி ஆர் நியூஸ் பேப்பர் அப்படின்ற இந்த வார்த்தை வந்துச்சுனாலே இது வந்து நம்ம எந்த லெட்டருக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லெட்டர் டு எடிட்டர். இன் மை ஒப்பீனியன், ஸோ இதில் வந்து லெட்டர் டு எடிட்டருக்கு எழுதும்போது தான் நம்ம ஒப்பீனியன்லாம் சொல்லுவோம். அங்கே தான் நம்ம ஏன் நம்ம ஒப்பீனியன்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நாம தான் அங்கே ரெமிடியல் மெஷர்லாம் சொல்கிறோம், இது இப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இன் மை ஒப்பீனியன் இந்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எந்த லெட்டரில் யூஸ் பண்ணலாம்னா வெறும் லெட்டர் டு எடிட்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், தவிர்த்து நீங்கள் வேறு எந்த லெட்டர்லையுமே இன் மை ஒப்பீனியன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் அ வெரி ஷாக்கிங் ஆர் டிஸ்டர்பிங் யூஸ் அப்படின்றது. ஸோ ஷாக்கிங், டிஸ்டர்பிங், நெகட்டிவான வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, ஏன்னா ஒரு சோஷியல் இஷ்யூ, ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் அதை வந்து நியூஸ் பேப்பருக்கு எழுதுவாங்க. ஸோ ஷாக்கிங், டிஸ்டர்பிங் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம எந்த லெட்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லெட்டர் டு எடிட்டரில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இதுவே ஜாபு, குவாலிஃபிகேஷன், பொசிஷன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது ஜாப் அப்ளிகேஷனாகவே இருக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து எஸ்டீம்டு காலம் ஆஃப் யர் டெய்லி நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் ஐ எம் டிஸ்டர்ப்ட், ஐ எம் ஷாக்டு, இன் மை ஒப்பீனியன் இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுற லெட்டர் வந்து லெட்டர் டு தி எடிட்டர். அடுத்தது லெட்டர் ஆஃப் என்கொயரின்றது நம்ம முன்னாடியும் லெட்டர் ஆஃப் என்கொயரி பார்த்தோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியிருக்காங்க, அதோடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு என்கொயரி லெட்டர் பார்த்தோம். இதுவே இந்த லெட்டர் ஆஃப் என்கொயரி என்னன்னா ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம என்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட்டை பற்றி என்கொயர் பண்ணாலும் அது என்கொயரி லெட்டர் தான். இல்லை ஒரு விஷயத்தை பற்றி, அது டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு கோர்ஸாக இருக்கலாம், ஒரு விஷயத்தை பற்றி நம்ம என்கொயர் பண்ணாலும் அதுக்கு பேர் லெட்டர் ஆஃப் என்கொயரி தான். ஆனால் இந்த 2 லெட்டருமே ஃபார்மல் லெட்டருக்குள்ளே தான் வந்துடும். லெட்டர் ஆஃப் என்கொயரி இஸ் அ ஃபார்மல் லெட்டர் ரிட்டன் டு கெட் மோர் டீட்டெயில் ஆர் இன்ஃபர்மேஷன் அபவுட் சம்திங். எதை பற்றியாவது நமக்கு இன்னும் டீட்டெயில் தேவைப்பட்டாலோ இல்லை பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எழுதுறது தான் லெட்டர் ஆஃப் என்கொயரி அப்படின்றது. இன் திஸ் லெட்டர் தி வேர்ட் லிமிட் ஷுட் நாட் எக்ஸீட் 200 வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கொயரி லெட்டரில் அந்த வேர்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாடி, அந்த லெட்டரோடைய பாடி அது 200 வேர்ட்ஸை எக்ஸீட் ஆகக்கூடாது. இட் இஸ் யூஸ்டு டு என்கொயர் அண்ட் கெட் டீட்டெயில் டு பர்ச்சேஸ் அன் ஐட்டம், டு நோ அபவுட் அ கோர்ஸ் ஃபார் அ ஸ்டடி, அ பிளேஸ் ஃபார் அ ட்ரிப் எக்ஸெட்ரா. இட் மஸ்ட் இன்க்ளூட் சென்டர்ஸ் டீட்டெயில். ஸோ என்னெல்லாம் என்கொயரி லெட்டர்லாம் அது ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு கோர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளேஸை பற்றி, ஒரு ட்ரிப் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் பற்றி டீட்டெயில், ஏதாவது ஒரு விஷயத்தோடைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்கொயரி லெட்டரில் தான் எடுக்கணும். ஸோ நல்லா இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது ஒரு ஃபார்மல் லெட்டர், இதோடைய பாடி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 200 வேர்ட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். இதுவே ஜாப் அப்ளிகேஷன், எடிட்டர் லெட்டர்லாம் நம்ம எவ்வளோ வேணாலும் எழுதலாம், ஆனால் என்கொயரி லெட்டர் 200 வேர்ட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மாடல் ஆஃப் என்கொயரி லெட்டர் அப்படின்றது, விமலா had purchased a laptop last year. She writes the following
letter to the shop enquiring about the warranty coverage for the damage caused. அவங்க ஒரு லேப்டாப் போன வருஷம் வாங்கியிருக்காங்க, அந்த லேப்டாப்பில் ஒரு டேமேஜ் நடந்திருக்கு, அதுக்கு இந்த வாரண்ட்டி வருமா வராதா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அது நம்ம நார்மல் ஃபார்மலாக எழுதுகிற அதே லெட்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு சென்டருடைய நேம் அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது டேட் இருக்கும், அப்புறம் ரிசீவருடைய நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சல்யூட்டேஷன் அப்படின்றது இருக்கும். பட் இந்த இடத்துல சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சல்யூட்டேஷனுக்கு அப்புறம் சப்ஜெக்ட்னாலும் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் சல்யூட்டேஷன்னாலும் ரெண்டும் சரி தான். பட் உங்கள் ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சல்யூட்டேஷன் மேடமா சார், ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றத பாடி ஆஃப் லெட்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரியே வந்து அந்த கடைசியாக வந்து கவர் பண்ணி முடிச்சிருக்காங்க. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷனோட முடிச்சிருக்காங்க. விமலாயம், ஸோ சிக்னேச்சர். ஸோ இது வந்து நார்மலான ஒரு ஃபார்மல் லெட்டர் தான். ஸோ லெட்டர் ஆஃப் என்கொயரியில் இந்த 2-3 டீட்டெயில்ஸ், அது ஒரு ஃபார்மல் லெட்டர், 200 வேர்ட்ஸ் எக்ஸீட் ஆகக்கூடாது. எதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நாம் எழுத வேண்டிய லெட்டர் ஆஃப் என்கொயரி. இதோட நம்ம புக் இருக்கு இல்லையா, 6th-லேருந்து 12th வரைக்கும் லெட்டர் ரைட்டிங் பற்றி எந்தெந்த ஸ்டாண்டர்டில் என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்களோ எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெட்டர் ஃபார்மேட் அப்படின்றது எப்படி இருக்கணும், டைப்ஸ் ஆஃப் லெட்டர்னா என்ன, அப்புறம் விதவிதமான சினாரியோஸ் பார்த்தோம். என்கொயரி லெட்டர்னா என்னது, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் லெட்டர்னா என்னது, ஆர்டரிங் லெட்டர்னா என்னது, ஜாப் அப்ளிகேஷன்னா என்ன, லெட்டர் டு எடிட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் இருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் லெட்டர் ரைட்டிங்க்கு தேவையான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தாலே லெட்டர் ரைட்டிங் பற்றி கேட்க போகிற கொஷின்ஸ்க்கு உங்களால் கன்ஃபார்ம் ஆன்சர் பண்ண முடியும். பட் இருந்தாலும் கடைசியாக 1% ஒரு விஷயம் இருக்குது. 1% இல்லை, லாஸ்ட் 10% விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கணும். அது இல்லாமல் நம்ம எவ்வளோ சாம்பிள் கொஷின்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட அக்யூரசி, நீங்கள் அந்த அளவுக்கு தான் அந்த இடத்துல போய்ட்டு எக்ஸாம் ரூமில் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம ரிமைனிங் பார்க்க போகிறது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொஷின்ஸும் அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங்கான ஒரு சாம்பிள் கொஷினும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சாம்பிள், அதாவது சாம்பிளில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒன்று பார்த்துருவோம். Group 4 2025 கொஷின் பேப்பர் தான் இது. வந்து சினாரியோ கொஷின் அப்படின்றது நான் வீடியோ ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருப்பேன். ஒன்று டைப் ஆஃப் கொஷினில் டைப் ஆஃப் லெட்டரில் ஒரு கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னேன், ஃபார்மேட் ஆஃப் லெட்டரில் ஒரு கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னேன், அப்புறம் சினாரியோ பேஸில் 2 கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னேன். இதுதான் அந்த சினாரியோ பேஸ்டு கொஷின். என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சினாரியோ கொடுத்துருக்காங்க. சினாரியோ என்ன அப்படின்னா எ கவர்மெண்ட் ஏஜென்சி இஸ் அப்டேட்டிங் இட் வெப்சைட். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி அவங்க ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு அப்டேஷன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா டு இன்க்ளூட் டவுன்லோடபிள் ஃபார்ம். ஸோ அந்த கவர்மெண்ட் ஏஜென்சியோட வெப்சைட்டில் ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து எனேபிள், அதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்க. தே வாண்ட் டு என்ஷூர் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கம்ப்ளீட்டிங் தி ஃபார்ம் ஆர் கிளியர் அண்ட் ப்ரொஃபஷனல். ஸோ அந்த அப்டேஷன்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஃபார்ம் கிளியராகவும் ப்ரொஃபஷனலாகவும் கிடைக்குதா அப்படின்றத அவங்க செக் பண்ணி பார்க்கணும். ஸோ கொஷின் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ். இப்போ கவர்மெண்ட் ஏஜென்சியோடைய வெப்சைட், ஓகேவா. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் ஒரு சின்ன அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம்ஸை வந்து நம்ம டவுன்லோடபிள் ஃபார்மேட்டில் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா ஃபார்ம்ஸும் கிளியராக இருக்கா, ப்ரொஃபஷனலாக இருக்கான்றதை செக் பண்ணணும். இது எப்படி அவங்க லெட்டரில் கன்வே பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இதில் வந்து நமக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது இருக்கிறதுலே ப்ரொஃபஷனலான, ஏன்னா இது கவர்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னாலே நம்ம எப்படி ரிப்ளை பண்ணணும், ரொம்ப ப்ரொஃபஷனலாக தான் ரிப்ளை பண்ணணும், அப்படின்னா ஃபார்மலாக தான் ரிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜஸ்ட் ஃபில் திஸ் அவுட் அண்ட் சென்ட் இட், நோ பிக் டீல். ஸோ இப்படிலாம் நம்ம வந்து பேச முடியாது. யூ காட் டு புட் யுவர் இன்ஃபோ ஹியர், தென் சைன் தேர் அண்ட் யூ ஆர் குட் டு கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியும் வந்து அந்த வெப்சைட்டில் அந்த டவுன்லோடபிள் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த பேஜில் நம்ம இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் சி பாருங்கள், ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆல் தி செக்ஷன் ஆஃப் தி ஃபார்ம் யூசிங் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் ஆர் டைப்ரிட்டிக்ஸ், சப்மிட் தி கம்ப்ளீட்டட் ஃபார்ம் அலாங் வித் தி ரெக்வயர்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். இப்போ ஒருத்தவங்க வந்து டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் சி தான் வந்து டிஸ்பிளே ஆகணும். ப்ளீஸ் complete all the sections of the form using legible handwritten or typewritten, submit the completed form along with the required supporting documents. So அதுக்கப்புறம் டீல பாருங்க, write your name and address, then do the rest however you want. ஸோ இப்படியெல்லாம் வந்து பிளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு நம்ம லெட்டர் மட்டும் வந்து ஃபார்மலாக கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுவும் ஃபார்மலாக தான் இருக்கணும். ஸோ அதாவது லெட்டரோடைய ஒரு கண்டினியூவேஷன் தான் இந்த மாதிரியான கொஷின்ஸ். டைரெக்டாக லெட்டர், ஃபார்மல் லெட்டர் இல்லை அப்படின்னு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு சில சினாரியோ கொடுத்து இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, இது எப்படி ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் ரைட்.
அடுத்ததும் குரூப் 4 2025 கொஷின் பேப்பரோட கொஷின் தான். சினாரியோ என்ன அப்படின்னா, எ சிட்டிசன் ஹேஸ் சென்ட் அன் இமெயில் டு தி கவர்மெண்ட் ஏஜென்சி. ஒரு குடிமகன் வந்து ஒரு இமெயில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு அனுப்பியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ரெக்வஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஏ பப்ளிக் ப்ரோக்ராம். ஸோ கவர்மெண்ட்டோடைய ஒரு ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மெயில் அனுப்பியிருக்காங்க. தி ஏஜென்சி பாலிசி இஸ் டு ரெஸ்பாண்ட் வித் அஃபிஷியல் லெட்டர். அந்த ஏஜென்சி கவர்மெண்ட் ஏஜென்சி எப்பயுமே அஃபிஷியல் லெட்டர் மூலயமா தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்றது இந்த 4 ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. கொஷின் என்ன அப்படின்னா, which of the following action best demonstrate adherence to the official correspondent procedure. ஸோ வந்து மேலே கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக இப்போ ஒருத்தவங்க நமக்கு மெயில் பண்ணியிருக்காங்க, நம்ம ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னா அவங்களுக்கு எப்படியெல்லாம் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிப்ளைங் டு தி மெயில் வித் அ ப்ரீஃப் ஃபார்மல் ரெஸ்பான்ஸ். ஸோ அவங்க மெயில் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம திரும்பியும் அவங்களுக்கு இமெயில் பண்ணலாம். அதுவும் ஃபார்மலான ஒரு லெட்டரை நீங்கள் அனுப்புறதுக்கு பதில் அது இமெயிலில் ஒரு லெட்டராக மாற்றி நீங்கள் அவங்களுக்கு இமெயில் பண்ணலாம் அப்படின்றாங்க. எஸ், தாராளமாக அதுவும் பண்ணலாம். ஓகேவா, லெட்டரை நீங்கள் இமெயிலையும் அனுப்பலாம், ஏன்னா அவங்க இமெயில் தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, காலிங் தி சிட்டிசன் டு ப்ரொவைட் தி இன்ஃபர்மேஷன் ஓவர் தி ஃபோன். அது என்றைக்குமே கவர்மெண்ட் ஏஜென்சியில் பண்ண மாட்டாங்க, அது ஃபார்மல் வேவும் கிடையாது. ஸோ கால் பண்ணி எதையுமே அவங்க இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் பி வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஆப்ஷன் சி பாருங்கள், டிராஃப்டிங் அ ஃபார்மல் லெட்டர் ஆன் லெட்டர் ஹெட். ஸோ அந்த ஏஜென்சி கவர்மெண்ட் ஏஜென்சியோட லெட்டர் ஹெட்லேயே லெட்டராக எழுதுறாங்க, இன்க்ளூடிங் ஆல் நெசசரி எலிமெண்ட்ஸ் அண்ட் மெயிலிங் இட் டு தி சிட்டிசன். இந்த இடத்துல மெயிலிங் அப்படின்றது போஸ்டிங், லெட்டராகவே போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒன்று நீங்கள் இமெயிலையும் அனுப்பலாம், இல்லை அப்படின்னா டேரெக்டாக லெட்டரும் போஸ்ட் பண்ணலாம், இல்லைனா நம்ம ரெண்டுத்தையுமே பண்ணலாம். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிலலாம் மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நமக்கு எல்லாமே இமெயில் கம்யூனிகேஷன் தான் வருது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டராகவும் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி நீங்கள் ஃபார்மலாக ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா மெயிலையும் நீங்கள் ஃபார்மல் லெட்டரை டைப் பண்ணியும் மெயிலாகவும் அனுப்பலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் லெட்டராகவும் லெட்டர் ஹெட்டில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஏவும் வரும், சியும் வரும். டி பாருங்கள், ஃபார்வர்டிங் தி சிட்டிசன்ஸ் இமெயில் டு அனதர் டிபார்ட்மெண்ட் வித்தவுட் அ ரெஸ்பான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ அண்ட் சி, இந்த ரெண்டுத்தில் ஒரு விஷயத்தை தாராளமாக பண்ணலாம். இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து கணிச்சிடலாம். ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் எதெல்லாம் ஃபார்மல் அப்படின்னா எதெல்லாம் ஒழுங்கான விஷயம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ எதெல்லாம் பண்ணலாமோ அது நமக்கு ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அஃபிஷியல் லெட்டர் அப்படின்ற வார்த்தை கொடுத்துட்டாங்க. அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னாலே நமக்கு என்ன லெட்டர் ஞாபகம் வரணும், ஃபார்மல் லெட்டர் தான் ஞாபகம் வரணும். ஸோ உங்கள் ஆப்ஷனில் எங்கெல்லாம் ஃபார்மல் ரெஸ்பான்ஸ், ஸோ ஃபார்மல் அப்படின்ற வார்த்தை வருதோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலான்றது அர்த்தம். ஏல பாருங்கள், ரிப்ளைங் டு அ மெயில் வித் அ ப்ரீஃப் ஃபார்மல் ரெஸ்பான்ஸ், அந்த ஃபார்மல் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் சியில் டிராஃப்டிங் அ ஃபார்மல் லெட்டர், ஸோ ஃபார்மல் அப்படின்ற வார்த்தை இருக்கிறதுனாலே நீங்கள் ஏஎன்சி அப்படின்றத தாராளமாக சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சாம்பிள் கொஷின் ஃபார் ப்ராக்டிஸ், அதாவது ஒரு கொஷின் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சினாரியோ கொஷின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணலாம்ன்றதுக்கு ஒரு சாம்பிள் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்துருவோம். வெங்கட் ஹெயில் ஃப்ரம் அ ரிமோட் வில்லேஜ் ஆஃப் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு ஹூ ஆஸ்பயர் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ வெங்கட் அப்படின்றவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. கரண்ட்லி ஹீ இஸ் இன் தி கிளாஸ் 10. He notices an advertisement on free classes for IAS aspirant by a trust in a newspaper. ஸோ அவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஐஏஎஸ்க்கான அந்த ஃப்ரீ கிளாஸஸ் நடத்துறத வந்து பார்க்குறாரு. அது ஒரு ட்ரஸ்ட் மூலயமா நடத்துகிறாங்க. ஸோ அதில் போய் என்ரோல் பண்ணிக்கணும், அதில் சேரணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவரோட இப்போ என்ன படிச்சுட்டு இருக்காருன்னா கிளாஸ் 10 படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் சினாரியோ. இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் தி பிரின்சிபல் ஆஃப் அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ நம்ம கீழே கொடுக்குற இந்த 4 ஆப்ஷனில் எது அஃபீஷியலாக சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ, கால் டைரக்ட்லி அண்ட் ஆஸ்க் தி இன்ஸ்டியூட் about the free classes for the AIAS aspirant அப்படின்றது. ஸோ டைரெக்டாக கால் பண்ணுறது அஃபீஷியல் வந்து கிடையாது. ஸோ பி பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட்லி கோயிங் டு தி ட்ரஸ்ட் அண்ட் கலெக்ட் ஆல் டீட்டெயில்ஸ். ஸோ டைரெக்டாக போயிட்டாங்க அப்படின்றதால இங்கே கம்யூனிகேஷன் அப்படின்றது இல்லை. ஸோ அதுவும் அஃபீஷியலாக வராது. ஆப்ஷன் சி பாருங்கள், ரைட் அ லெட்டர் ஆஃப் என்கொயரி இன் அ ஃபார்மல் ஃபார்மேட் வித் ஃபாலோ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்படின்னா என்னென்னா அந்த இன்ஸ்டியூட்டுக்கே டைரெக்டாக லெட்டர், என்கொயரி லெட்டர் எப்படி இல்லை சேர்றது அப்படின்றத, ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, ஸோ இதை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத ஒரு லெட்டராக எழுதுறது. ஸோ அப்போனா பார்த்தோன்னா நமக்கு அஃபீஷியலாக வந்து ஆப்ஷன் சி, ஏன்னா லெட்டர் தான் நமக்கு வந்து ஃபார்மலாக வந்து அஃபீஷியலாக இருக்கும். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா பிளேஸ் அ கொரி இன் தி ட்ரஸ்டட் வெப்சைட் ஃபார் தி ட்ரஸ்ட் வெப்சைட் ஃபார் ஃப்ரீ ஐஏஎஸ் கோச்சிங். இப்போ ஒரு கோச்சிங் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க வெப்சைட் வச்சுருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜிங் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த கொரியில் போயிட்டு நீங்கள் எப்படி ஃப்ரீ கிளாஸஸ் என்ரோல் பண்ணலான்றது கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் அஃபீஷியல். ஏன்னா லெட்டர் ஆஃப் என்கொயரி நம்ம அந்த ஃபார்மேட்டில் போயிட்டு கேட்டு நம்ம அந்த விஷயத்தை வாங்குறது தான் இந்த இடத்துல அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ இதுதான் இருக்கிறதுலையே சரியானது அப்படின்றது.
அடுத்த சாம்பிள் கொஷின். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 சாம்பிள் கொஷின்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம பெட்டராக அந்த சினாரியோ வச்சு எப்படி ஆன்சர் சூஸ் பண்ணுறதுன்றது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா, இமேஜின் தட் யூ ஹேவ் பார்க்டு யுவர் 2-வீலர் ஆர் பைசைக்கிள் இன்சைட் தி ஸ்கூல் பெர்மிசஸ். அதாவது ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு ஸ்கூல் இடத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 2-வீலரையோ இல்லை உங்கள் சைக்கிளையோ பார்க் பண்ணியிருக்கீங்க. யூ ஃபவுண்ட் இட் மிஸ்ஸிங் அட் தி ஈவினிங். ஸோ சாயந்தரம் பார்க்கும்பொழுது அந்த சைக்கிளை வந்து இல்லை சைக்கிளோ அந்த 2-வீலரையோ காணும். இதுதான் சினாரியோ. இப்போ கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் தி பிரின்சிபல் ஆஃப் அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ட்னா இங்கே அஃபீஷியலாக அதாவது ப்ரொசீஜராக செய்யக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல ரைட் அ கம்ப்ளைண்ட் லெட்டர் டு தி நியர்பை போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் பக்கத்தில் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கலாமான்றாங்க. எஸ், அதுவும் அஃபீஷியல் தான். ரெண்டாவது ஆப்ஷன் பி பாருங்கள். ரைட் அ லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் டு தி ஹெட் மாஸ்டர் ஆஃப் தி ஸ்கூல். ஸோ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு இந்த மாதிரி சைக்கிளோ இல்லை 2-வீலரையோ காணோன்றதை ஃபஸ்ட்டு வந்து லெட்டரில் வந்து சொல்லணும். அப்போ பியும் நமக்கு இது வந்து அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸ் தான். இப்போ நீங்கள் சி பாருங்கள். ரைட் அ லெட்டர் டு தி எடிட்டர் about the missing incident in the school. ஸோ நியூஸ் பேப்பருக்கு கூட இந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ளே நிறுத்த சைக்கிள் இதை காணும் அப்படின்றது சொல்கிறது வந்து இந்த இடத்துல அது அஃபீஷியலாக அது சரியான விஷயம் கிடையாது. ஸோ டியில் பாருங்கள். ரைட் அ பர்சனல் லெட்டர் டு தி ஹெட் மாஸ்டர் ஆஸ் ஹி இஸ் யுவர் வந்து ஃப்ரெண்ட். ஸோ வந்து என் ஹெட் மாஸ்டர் வந்து தெரிஞ்சவங்க தான். ஸோ அதனால் நான் ஒரு பர்சனல் லெட்டர் எழுதுறேன்றதும் தப்பு தான். ஸோ வந்து நம்ம எது இது வந்து அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி. நம்ம அப்படின்னா இதில் வந்து சி வந்து சூஸ் பண்ணணும். ஒன்று நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதணும். இல்லை அப்படின்னா வந்து அந்த ஹெட் மாஸ்டர் அதாவது ஒன்று பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் லெட்டரும் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட்டும் நம்ம கொடுக்கணும். அடுத்த கொஷின் சினாரியோ பாருங்கள். யூ ஆர் அஜித் லிவிங் இன் அ ரிமோட் வில்லேஜ் இன் திருநெல்வேலி. ஸோ இப்போ நீங்கள் தான் அஜித் அப்படின்றவங்க. நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்கும் ஒரு ரிமோட் வில்லேஜில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. யூ பார்ட்டிசிபேட்டட் இன் அ ஹெல்த் கேம்பெயின் ஆர்கனைஸ்டு பை யுவர் ஸ்கூல். உங்கள் ஸ்கூலில் ஒரு ஹெல்த் கேம்பெயின் வந்து நடத்துகிறாங்க அந்த வில்லேஜில். ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஹெல்த் கேம்பெயினில் வந்து பங்கேற்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. யூ ஆர் சர்ப்ரைஸ்டு டு அப்சர்வ் தட் மோஸ்ட் ஆஃப் தி ரெசிடென்ட் வேர் அன்அவேர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஸோ வந்து சுத்தம் சுகாதாரம் பற்றி அந்த ஊரில் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியலை அப்படின்றதே நீங்கள் அந்த ஹெல்த் கேம்பெயினில் வந்து பங்கேற்கும்போது தான் தெரியுது. ஸோ இதுதான் சினாரியோ. ஸோ இங்கே அஜித் அப்படின்னு ஒரு பர்சனை பற்றி பேசுகிறாங்க. கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் தி பிரின்சிபல் ஆஃப் அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ இங்கே செய்ய தகுந்த விஷயம் அஃபீஷியலாக எதை செய்யணும் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். கேப்சர் எ பிக்சர் அண்ட் டேக் இட் இன் சோஷியல் மீடியா அப்படின்றது இது அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸ் கிடையாது. ஸோ ஏ கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கள். ரைட் லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் டு தி ஹெட் மாஸ்டர் ஆஃப் தி ஸ்கூல். ஸோ இந்த ஊர் மக்களுக்கு ஹெல்த்தை பற்றி தெரியல அப்படின்றதுக்கு நீங்கள் ஹெட் மாஸ்டருக்கு வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள். ரைட் லெட்டர் டு தி எடிட்டர் about this problem and create an awareness. ஸோ அப்படின்னா இந்த ஊர் மக்களுக்கு இப்போ வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீனை பற்றி சுத்தமாக தெரியல அப்படின்னா நியூஸ் பேப்பரில் இதை சொல்லி நியூஸ் பேப்பர் இல்லை சோஷியல் மீடியா மூலயமா அந்த ஊர் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் இங்கே அஃபீஷியலாக செய்ய வேண்டிய விஷயம். தட் மீன்ஸ் அஃபீஷியலாக அப்படின்னா திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா எது சரியாக இருக்கும் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள். கால் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் டெல் அபவுட் திஸ் இஷ்யூ. ஸோ கால் மெசேஜஸ் இந்த சேட் இது எதுவுமே அஃபீஷியல் மேனர் வந்து கிடையாது. ஸோ அப்படின்னா இதில் வந்து அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸோ வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது என்னென்னா only option C, write a letter to the editor about this problem and create an awareness. அடுத்த சாம்பிள் கொஷின். ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்துருவோம். யூ ஆர் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் யூ ஹாவ் அ கேஸ் ஸ்டடி டு பி டன். ஒரு கேஸ் ஸ்டடி அப்படின்னா நீங்கள் போயிட்டு டேரெக்டாக ஃபீல்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு கேஸ் ஸ்டடி எடுக்கணும். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஏ கேஸ் ஸ்டடி இஸ் கலெக்டிங் ஆல் தி டேமேஜ்டு ரோட் இன் யுவர் லொக்காலிட்டி. உங்கள் ஏரியாவில் இருக்கும் மோசமாக டேமேஜ் ஆகிருக்கிற ரோட்ஸை பற்றி தான் நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வசிக்கும் மக்கள் ஆஸ்கிங் பீப்புள் ஒப்பீனியன் அண்ட் கிரியேட்டிங் அ டாக்குமெண்டேஷன். ஸோ முதல்ல என்னென்ன ரோட்டில் டேமேஜாக இருக்குன்றதை பார்க்கணும். அந்த ஊரில் இருக்கும் மக்களோட ஒப்பீனியன் அவங்களோட கருத்து கணிப்பு இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ டாக்குமெண்ட் பண்ணதை இப்போ யாருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னா ப்ரெசென்டிங் இட் டு லொக்காலிட்டி ஹெட். ஸோ முனிசிபலாக கார்பரேஷனாக அந்த ஹெட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் இந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. நவ் யூ ஹாவ் டு ரெக்கார்ட் திஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் டாக்குமெண்ட்ரி. ஸோ அப்படின்னா நீங்கள் அந்த லொக்காலிட்டியோட ஹெட்டுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க. அவருடைய ரெஸ்பான்ஸ் பதிலளிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ கொஷின் என்னன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் தி பிரின்சிபல் ஆஃப் அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ இது அஃபீஷியலாக இதில் வந்து எந்த ரெஸ்பான்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள். காப்பி ஆஃப் தி கம்ப்ளைண்ட் லெட்டர் டு தி கன்சர்ன் ஆஃபீஸர் அலாங் வித் தி கலெக்டட் எவிடன்ஸ். ஸோ உடனே லொக்காலிட்டியோட ஹெட் இந்த உங்களோட உங்கள் டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு உடனே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் அந்த கன்சர்ன் ஆஃபீஸருக்கு எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கலெக்ட் பண்ண எவிடன்ஸையும் அட்டாச் பண்ணி அனுப்புகிற அந்த லெட்டர் மற்றும் எவிடன்ஸோடைய காப்பியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. அதாவது நீங்கள் காப்பி வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க. இதுதான் வந்து அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸாக யா சரி எதுக்கு அப்படின்னா அங்கே கம்ப்ளைண்ட்
கம்ப்ளைண்ட் லெட்டரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கலெக்ட் பண்ண எவிடன்ஸும் வந்து இருக்குது. அது யாருக்கு போயிருக்குன்னா அந்த கன்சர்ன் ஆஃபீஸருக்கும் போயிருக்கிறதுனால அதுதான் நமக்கு அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ். இதுவே ஆப்ஷன் பி பாருங்கள், ரெக்கார்ட் ஆல் தி கான்வர்சேஷன் ஹேப்பன் பிட்வீன் யூ அண்ட் தி ஹெட். ஸோ இது வந்து நம்ம அஃபிஷியல் வந்து எடுத்துக்க முடியாது. டேக் எனி மீடியா பர்சன் வித் யூ டு ரெக்கார்ட் ஹிஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ எடுத்த உடனே மீடியா பர்சனை கூட்டிகிட்டு போய் நாங்கள் என்ன நடக்குது அப்படின்றத இதை காட்டுறதும் அஃபிஷியலான விஷயம் கிடையாது. ரெக்கார்ட் தி கால் பிட்வீன் தி லொக்காலிட்டி ஹெட் அண்ட் தி கன்சர்ன் ஆஃபீஸர். என்னதான் அவங்க அந்த கன்சர்ன் ஆஃபீஸருக்கு நான் உங்களோட லொக்காலிட்டியோட ஹெட் ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரும் எவிடன்ஸையும் கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி கேட்பார் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த காலை ரெக்கார்ட் பண்ணணுமா, அதை நம்ம வந்து அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸாக எடுத்துக்கலாமானா அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ எதை நம்ம வந்து அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸாக எடுத்துக்கணும்னா காப்பி ஆஃப் தி கம்ப்ளைண்ட் லெட்டர் டு தி கன்சர்ன் ஆஃபீஸர் அலாங் வித் எவிடன்ஸ். இப்போனா நம்ம அதை இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஏ மட்டும்தான் நமக்கு அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ். கடைசி சாம்பிள் கொஷின் ஃபார் ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் சினாரியோ பாருங்கள். யூ ஆர் டிசைனிங் எ வெப்சைட் ஃபார் அன் NGO விச் ஆஃபர் ஃப்ரீ புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ் டு தி சில்ட்ரன் ஃப்ரம் அண்டர் ப்ரிவிலேஜ் ஃபேமிலி. ஸோ கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு NGO வந்து நோட் புக் அண்ட் புக்கை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு வெப்சைட் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க. தி வெப்சைட் வில் ஹேவ் அன் ஆப்ஷன் கால் டொனேட். ஸோ அந்த வெப்சைட்லேயே ஒரு ஆப்ஷனும் இருக்குது, டொனேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. மேக் ஷூர் தட் மேக்ஸிமம் பர்சன் விசிட்டிங் தி வெப்சைட் வில் டூ தி கான்ட்ரிபியூஷன். ஸோ யாரெல்லாம் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுறாங்களோ அவங்களாம் டொனேட் பண்ண வைக்கிற மாதிரி அவங்கள தூண்டுற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நம்ம அந்த வெப்சைட்டில் பிளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் தி பிரின்சிபல் ஆஃப் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ். எது வச்சா அவங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த டொனேஷன் பண்ணுற மாதிரி வைக்கிறது. ஸோ அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ்னால் எது வந்து ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஹே பட்டி கேன் யூ ஹெல்ப் அஸ் டு பை நோட் புக் அண்ட் புக் ஃபார் அவர் கிட்ஸ் அப்படின்றது. ஸோ இது ஹே பட்டி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல், இதெல்லாம் ஃபார்மல் கிடையாது. ஸோ அதனால் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸில் வரவே வராது. ஸோ ஆப்ஷன் பியில் பாருங்கள், ப்ளீஸ் donate how much you can now because student need notebooks. ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ் கொடுத்ததுனால இது ஃபார்மலில் வரும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் donate how much you can அப்படின்றத ஏதாவது கையில் இருக்கிறதாவது கொடுங்க, இதெல்லாமே எதுவுமே ஃபார்மலாக இல்லை. பிகாஸ் ஸ்டூடெண்ட் நீட் நோட் புக். ஸோ இந்த இடத்துல எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இல்லை. இதுவே ஆப்ஷன் சியில் பாருங்கள், தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் அவர் வெப்சைட், யுவர் லிட்டில் கான்ட்ரிபியூஷன் வில் சேஞ்ச் அ சைல்ட்ஸ் லைஃப். ஸோ இந்த ஆப்ஷன் சியை பாருங்கள், இது ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க விசிட் பண்ணதுக்காக உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறோம், இது ஃபஸ்ட்டு ஃபார்மலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்களோட சின்ன கான்ட்ரிபியூஷன் ஒரு குழந்தையோட லைஃபையே மாற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போனா ஆப்ஷன் சி தான் நமக்கு அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ். இதுவே ஆப்ஷன் டி பாருங்கள், யூ ஸ்பெண்ட் மச் ஆன் யுவர் ஃபுட் அண்ட் ட்ரெஸ்ஸஸ், வை நாட் டு டொனேட் ஃபார் அ சைல்ட் அப்படின்னு கேட்கும்பொழுது இதெல்லாம் வந்து ஃபார்மலாகவே இல்லை. ஏன்னா ஃபார்மல்னால் முதல் நம்ம அவங்க ப்ளீஸ் தேங்க்ஸ் அந்த மாதிரி அவங்கள ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ ஆப்ஷன் டிலாம் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஃபார்மலாகவே இல்லை. அப்படின்னா நமக்கு இப்போ வந்து அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்லி நமக்கு ஆப்ஷன் சி. ஸோ இதோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங்கை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து முதல் லெட்டர் ரைட்டிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் லெட்டர், அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அப்புறம் என்னென்ன ஃபார்மேட் ஆஃப் லெட்டர் இருக்குது, ஸோ அது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சினாரியோ பேஸ்டு கொஷின்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ், இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் லெட்டர் ரைட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே போய்ட்டு இதுக்கான நோட்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாலும் லெட்டர் ரைட்டிங் நீங்கள் தனியாக வெளியே போயிட்டு எங்கேயுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாலே லெட்டர் ரைட்டிங்கில் கேட்க போகிற 3லேருந்து 5 கேள்வியோ இல்லை சில நேரத்தில் 4 கேள்வின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 3லேருந்து 5 கேள்வி கன்ஃபார்மாக உங்களால் கரெக்டாகவே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த சேனலை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோஸையும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.